ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஹிஸ்ட்ரி யூனிட் 1 பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா இந்தியாவில் தேசியத்தின் எழுச்சி. ஸோ இந்தியாவில் தேசியவாதம், ஸோ அந்த தத்துவம் தேசியம் அப்படிங்கிறது எப்படி எழுச்சி அடையுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ அறிமுகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வந்ததுலேருந்தே இந்தியாவிலேருந்து எல்லா வளங்களையும் எடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. எடுத்து அங்கேயே ஐரோப்புக்கு கொண்டு போய்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அப்போ இந்தியாவில் இத்தனை நாள் கொள்ளையடிச்சதை காட்டி இன்னும் அதிகமாக அவங்க சுரண்டுவதற்காகவும், அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்தியாவை, ஸோ அதாவது இந்தியாவில் மொத்தமாக நம்ம கட்டுப்படுத்தணும், ஒரே இடத்துல நம்ம கட்டுப்படுத்தி ஆகணும், இந்தியாவை ஃபுல்லாகவே ஒரு மையத்திலிருந்து நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவை அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஒருமுகப்படுத்துறதுல ஆங்கிலேயர்கள் கவனம் செலுத்துகிறாங்க. அதாவது என்ன அப்படின்னா சென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சென்ட்ரலைசேஷன் அப்படின்னு சொல்கிறது மூலயமா இந்தியா ஒரு நாடு அப்படிங்கிறது அவங்க எதுக்காக அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஒரு நாடு அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அடக்கி ஆள்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று இங்கே இருக்கிற வளங்களை கொண்டு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதற்காக கொண்டு வந்தது தான் இந்த ஒருமுகப்படுத்துறது. ஸோ அதுக்காக சென்ட்ரலைசேஷன் கொண்டு வராங்க. ஸோ அதில் அவங்க வெற்றி பெறுறாங்க. ஸோ அதன் மூலியமாக என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே நம்ம எல்லாரும் ஒரு நாடு அப்படிங்கிற ஒரு உணர்வு இங்கே இருக்கிற இந்திய மக்கள்கிட்ட தோன்றுது. ஸோ அதுதான் தேசியவாதம் அப்படிங்கிறது எழுச்சி அடைகிறதுக்கான ஒரு முதல் காரணமாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இதனுடைய வரலாறு, இந்த தேசியவாதம் அப்படிங்கிறது எதுலேருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சமூக சீர்திருத்த இயக்கங்கள்லேருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம பிகின்ஸ் வித் எதுலேருந்து தொடங்குது அப்படின்னா சமூக சீர்திருத்த இயக்கங்கள். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். என்ன எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, இந்த சமூக சீர்திருத்த இயக்கங்கள் மூலியமாக தான் தேசியவாதம் தொடங்குது. ஸோ இந்த சமூக சீர்திருத்த இயக்கங்களில் தொடர்ந்து என்ன நடக்குதுன்னா, இந்த வெஸ்டர்ன் எஜுகேஷன் படித்த இளைஞர்கள், ஸோ இந்தியர்கள், மேற்கத்திய கல்வி பயின்ற இந்தியர்கள் அதற்கு அடுத்த முன்னெடுத்து செல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சமூக சீர்திருத்த இயக்கங்கள் வருது, அதன் மூலியமாக தேசியவாதம் தோன்றுது. அதற்கு அடுத்து தேசியவாதத்தை யார் முன்னாடி எடுத்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மேற்கத்திய கல்வி, மேலை கல்வி படித்த இந்தியர்கள் தான் கொண்டு வர்றாங்க. ஸோ அவங்க எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ரேயர் பெட்டிஷன் மூலிமா. ஸோ ப்ரேயர் அப்படின்னா வேண்டுகோள் மூலியமாக, பெட்டிஷன்னா மனு. ஸோ ஒரு ஆங்கிலேயர்கள்ட்ட எங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் வைக்கிறாங்க, அதற்கப்புறம் மனு கொடுக்குறாங்க. ஸோ இதன் மூலியமாக தான் ஆரம்பத்தில் தொடங்குது. ஸோ இப்போ ஒரு கல்வி படித்தவங்க என்ன செய்வாங்க, கேட்பாங்க, நான் எங்களுக்கு இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி, எங்களுடைய உரிமை இதெல்லாம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேட்குறாங்க, அதுக்கப்புறம் பெட்டிஷன் மூலிமா கொடுக்குறாங்க. ஸோ இதற்கு பின் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1915 காந்தி இந்தியாவுக்கு திரும்பின பிறகு, 1915 காந்தி இந்தியாவுக்கு திரும்பினதுக்கு பிறகு 1919 இந்திய தேசிய இயக்கம் ஒரு பெரிய மக்கள் இயக்கமாக மாறுது. ஸோ அதற்கு முன்னாடி இப்போ ஒரே ஒரு படித்த இளைஞர்கள், அவரை சுற்றி கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு டிமாண்ட் வைப்பாங்க, ஒரு ப்ரேயர் மூலியமாக, ஒரு வேண்டுகோள் மூலியமாகவோ, இல்லை ஒரு பெட்டிஷன், ஒரு மனு மூலியமாகவோ வச்ச டிமாண்ட் இப்போ காந்தி வந்ததுக்கப்புறம் அது பெரிய மக்கள் இயக்கமாக மாறுது. நிறைய மக்கள் சேர்ந்து போராடுறாங்க, இதெல்லாம் இங்கே எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுதான் இப்போ இது டைரெக்டாக அப்படி வந்துருச்சா. ஸோ ஃபஸ்ட்டு சமூக சீர்திருத்த இயக்கங்கள்லேருந்து தோன்றுறது, அதுக்கப்புறம் மேற்கத்திய கல்வி படித்த இந்தியர்கள் எங்களுக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லி வேண்டுகோள்கள் மூலியமாகவும் மனுக்கள் மூலியமாகவும் கேட்குறாங்க. அதற்கு பின்னாடி 1915 காந்தி தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு மக்கள் இயக்கமாக மாறுது. ஸோ இது ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கால வரிசையில் நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த மேற்கத்திய கல்வி படித்த இந்தியர்கள் கேட்குறாங்களே, ஸோ அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, அந்த படித்த இளைஞர்கள் அவங்களுக்கான இந்தியர்களுக்கான வேண்டுகோளை வைக்கிறப்ப இந்தியாவில் தேசியம் அப்படிங்கிறது பெரிய அளவில் எழுச்சி பெறலை. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம எல்லாம் ஒரு நாடு, ஆங்கிலேயர்கள் அந்நியர்கள், ஸோ அப்போ அவங்கள நம்ம வெளியேற்றணும், அவங்களுக்கு எதிராக நம்ம போராடணும், இதெல்லாம் நம்மளுடைய உரிமை அப்படின்னு சொல்லி அவங்க தான் முதல் சொல்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் இந்தியாவிலேருந்து இதெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க, அப்போ நமக்கு கிடைக்க வேண்டிய வளங்கள் நமக்கு இல்லாமல் போயிடுது, நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் நமக்கு இல்லாமல் போயிடுது அப்படின்னு சொல்லி
அந்த படித்த இளைஞர்கள் தான் மக்கள்கிட்ட பேசி புரிய வைக்கிறாங்க. ஸோ அந்ததுக்கு அப்புறம் தான் மக்கள் மத்தியில் ஒரு புரிதல் ஏற்படுது. அதற்கு பின்னா காந்தியடிகள் வந்ததுக்கப்புறம் அது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக மாறுறதுக்கு இந்த புரிதல் தான் பெரிய அளவில் உதவுது. ஸோ இவங்க போய் கொண்டு சேர்த்துட்டாங்க மக்கள்கிட்ட, இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி. அதற்கப்புறம் காந்தி வந்து பேசுகிறப்ப அந்த மக்களை வந்து மக்களையும் போராட்டத்தில் வந்து இது பண்ணுறப்ப, போராட்டத்துக்கு நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்கிறப்ப மக்களுக்கு ஒரு புரிதல் இருந்ததுனால தான் மக்கள் வந்து ஈஸியாக உள்ளே வர்றாங்க போராட்டத்துக்கு. ஸோ அதனால தான் மக்கள் இயக்கமாக மாறுது. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ காந்திக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இருந்தாங்க, காந்திக்கு முன்னர் தாதாபாய் நவ்ரோஜி, கோபாலகிருஷ்ண கோகலே, பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய், பாலகங்காதர் திலகர். ஸோ இந்த மாதிரியானவங்க தான் அவங்க சொல்கிறாங்க, நம்ம வந்து இது வந்து நம்மளுடைய தேசம், ஸோ நமக்கு தேசிய அடையாளம் இருக்குது, மக்களினுடைய தேசிய அடையாளத்தை பற்றியும். ஆங்கிலேயர்கள் நம்ம இந்தியாவிலேருந்து சுரண்டிட்டு போகிறாங்க, வளங்களை கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் இவங்களாம் இந்த மாதிரியான நபர்கள் தான். ஸோ காந்தியடிக்கு முன்னாடி இவங்களாம் தான் சேர்ந்து இப்படி ஆங்கிலேயர்கள் நம்மக்கிட்ட இருந்து வளங்களை சுரண்டிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதும் நமக்கான ஒரு தேசிய அடையாளம் இருக்குது அப்படிங்கிறதையும் கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஸோ அப்போ இந்த தேசியவாத இயக்கத்தினுடைய இந்த எழுச்சி அப்படின்னு பார்க்குறப்ப, அதனுடைய தோற்றம், வளர்ச்சி இதெல்லாம் படிக்கிறப்ப நம்ம ஆரம்ப காலத்தில் இருந்த இவங்களை பற்றி, இந்த தலைவர்களை பற்றி தான் படிக்கிறோம். ஸோ இவங்களை தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா மிதவாதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாடரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் அவங்கள பற்றி பின்னாடி படிக்க போகிறோம். ஸோ அப்போ தேசியம் அப்படிங்கிறது வந்து எழுச்சி அடையுது. இப்போ என்னென்ன காரணிகளால் எழுச்சி அடையுது அப்படிங்கிறத வரிசையாக பார்க்க போகிறோம். அப்போ தேசியம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தேசியம் அப்படின்னா ஒரு நாட்டிற்கு விசுவாசமாகவும் பக்தியோடும் இருக்கிறது தான். ஸோ எல்லா நாட்டை காட்டி என்னோட நாடு தான் உயர்ந்தது, எல்லா நாட்டினுடைய பண்பாடையும் காட்டியும் என்னுடைய நாட்டினுடைய பண்பாடும் விருப்பங்களும் தான் எனக்கு வந்து சிறந்தது. ஸோ எல்லாத்துக்கும் மேலே என்னுடைய நாடு, என்னுடைய பண்பாடு எல்லாமே எங்களுடைய நாட்டினுடைய விஷயங்கள் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் மேலே எங்களுடைய நாட்டை முதன்மைப்படுத்துறது அப்படின்னு சொல்கிறது தான் அந்த தேசியம் அப்படிங்கிறதுக்கான பொருள். ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னென்ன காரணிகள்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த தேசியவாதம் வளருது. ஸோ அப்போ என்னென்ன காரணிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு சமூக பொருளாதார பின்னணி. ஸோ தேசியம் வளருது, இது தேசியம் அப்படிங்கிற அந்த தத்துவம் வந்து வளருது அப்படின்னா, தேசியவாதம் வளருது அப்படின்னா அந்த சமூக பொருளாதார பின்னணி அப்போ என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நில உடைமையில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு. ஸோ நில உடைமையை பொறுத்த முடிக்கும் ஆங்கிலேயர்கள் நடைமுறையில் நம்ம வந்து மரபு சார்ந்த நில உடைமை இருந்துச்சு. ஸோ அதை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அப்படியே அழிச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இது ஒரு நிலம், ஒரு விவசாயி இந்த நிலத்தில் வந்து பயிர் செய்கிறாரு, அதில் வர்ற வருவாய், அதாவது வர்ற வருவாய்ங்கிறது எங்கே என்ன மீனிங் அப்படின்னா, அங்கே விளையும் பயிர். ஸோ அந்த பயிரை தான் பிரித்து கொடுத்தாங்க. ஸோ அந்த பயிர்லேருந்து தான் நிலவரி கட்டினாங்க. ஸோ ஆனால் இப்போ ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கப்புறம், அதாவது இப்போ ஒரு 100 மூடை அரிசி விளையுது அப்படின்னா, ஒரு நிலத்துலேருந்து 100 மூடை அரிசி ஒரு விவசாயி விளைச்சல் பண்ணுறாரு அப்படின்னா, அதுலேருந்து ஒரு 15 மூடையோ 20 மூடையோ வரி கட்டுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ ஆங்கிலேயர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பொருளாக கொடுக்க வேணாம், நீங்கள் எப்படி கொடுத்துடணும், எங்களுக்கு வந்து பணமாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பணமாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறப்ப, இந்த நிலத்துக்கு இதில் 100 மூடை இத்தனை காலம் விளைஞ்சிருக்கு அப்படின்னா, இத்தனை வருஷம் 100 மூடை விளைஞ்சிருக்கு அப்படின்னா, இதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்துருங்க. ஸோ 100 ரூபாங்கிறது அந்த காலத்தில் ஒரு பெரிய தொகை தானே. ஸோ அப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸோ அப்போ நீங்கள் இந்த இது வந்து 100 ரூபா எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இங்கே என்ன அப்படின்னா, ஒரு வேளை இந்த வருஷம் மழை சரியாக பெய்யலை, பஞ்சம் வந்துருச்சு, வறட்சி வந்துருச்சு, இல்லை விலைவாசியில் வீழ்ச்சி வந்துருச்சு. இப்போ 1 கிலோ அரிசி 1 ரூபாய்க்கு விற்கிறேன்னு, 1 கிலோ அரிசி 1 ரூபாய்க்கு விற்கிறப்ப 100 மூட்டை விலை விற்கிறவங்க 100 ரூபா கட்டுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் ஒருவேளை 1 கிலோ அரிசி 50 பைசாவுக்கு விற்கிறப்ப அப்போ வந்து 100 ரூபாங்கிறது இன்னும் வந்து பெரிய அமௌண்ட்டாக தெரியும். ஸோ அதாவது நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு அந்த காலத்தில் இருந்த நடைமுறையை வச்சு சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான். அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து பொருளாக கொடுக்குறப்ப, அவங்க வந்து இப்போ பொருளாக கொடுக்குறப்ப வறட்சி வந்தப்போ 100 மூடை பயிர் விளையிறப்ப, 100 மூடை அரிசி விளையிறப்ப அந்த வருஷம் எவ்வளோ விளைஞ்சிருக்கும், 50 மூடை தான் விளைஞ்சிருக்கும். அப்போ 50 மூடையில் அவங்க 5 மூடை தான் கொடுத்துருப்பாங்க வரியாக, 5 மூடை தானே கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து இங்கே என்ன காசாக கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப அவங்க 100 ரூபா கொடுத்தே ஆகணும். எதை பற்றியுமே ஆங்கிலேயர்கள் கவனிக்கலை.
அப்போ 100 மூடை கொடுத்தே தான், அப்போ 100 ரூபா வந்து கொடுத்தே தான் ஆகணும். ஸோ அப்போ பொருளாக கொடுக்குறப்ப விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டாலோ, வறட்சி ஏற்பட்டாலோ, பஞ்சம் ஏற்பட்டாலோ, மழை வந்து சரியாக பெய்யலைனாலோ அவங்களுக்கு வந்து சில சலுகைகள் கிடச்சிச்சு. ஆனால் இப்போ பணமாக கொடுக்குறப்ப அந்த மாதிரி எந்த விஷயமே இல்லை. அப்போ அவங்க வந்து அந்த நிலவரியை கட்டியே ஆகணும்ல. அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, இவ்வளோ நிலத்தில் ஒரு பகுதியை விற்று அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா காசு கொடுக்க ஆரம்பித்தாங்க. இல்லைனா அந்த நிலத்தை போய் அடமானம் வச்சு காசு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ கடன் கொடுக்குறவங்க வந்து தைரியமாக காசு கொடுத்தாங்க. ஏன் அப்படின்னா அவங்க நிலத்தை வச்சு தான் பணம் கொடுக்குறாங்க. அப்போ அவங்க காசு கொடுக்கல அப்படின்னா நம்ம போய் அந்த நிலத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பணம் கொடுக்குறவங்க, அதாவது கடன் கொடுக்குறவங்க எல்லாருமே தைரியமாக வந்து கடன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இதனால் என்ன அப்படின்னா, இப்போ ஆங்கிலேயர்கள் பொருளாக வாங்காமல் பணமாக வாங்குறதுனால ஒரு 2 முக்கியமான விஷயம், 2 மாற்றங்கள் வந்து ஏற்படுது. என்ன அப்படின்னா, நிலத்தை விற்பனை பொருளாக்குவது. ஸோ ஃபஸ்ட்டு நிலம் அப்படிங்கிறது இப்போ ஒரு விற்பனை பொருளாக இல்லை. ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, நிலத்தில் விளையும் பயிர்களை வந்து அதுக்கான வரியை வந்து நம்ம நிலவரியை எப்படி கொடுக்குறோம், பணமாக கொடுக்குறதுனால நிலமே ஒரு பொருளாக, விற்பனை பொருளாக மாறுது. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நிலத்தை வாங்குறது விற்கிறது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா, ஒரு வரி கட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே நிலத்தை வந்து அடமானம் வச்சோ இல்லை விற்றோ, நிலத்தின் ஒரு பகுதியை விற்றோ அவங்க வந்து அந்த வரியை கட்டுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இல்லை ஒருவேளை கடனாக வாங்கி அவங்க கட்டுறாங்க அப்படின்னா அவங்க கடனை திருப்ப முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா அந்த நிலத்தை வந்து கடன் கொடுத்தவங்க கைப்பற்றிக்கிறாங்க. ஸோ இல்லை ஆங்கிலேயர்களே என்ன செய்கிறாங்க, இந்த நிலத்துக்கான வரியை நீங்கள் கொடுக்கல, இந்த நிலத்துக்கான நிலவரியை நீங்கள் கொடுக்கல அப்படின்னு நாங்கள் அந்த நிலத்தை கைப்பற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிக்கிறாங்க. இப்போ ஆங்கிலேயர்கள் கைப்பற்றி அவங்க நிலத்தை வச்சு என்ன செய்ய போகிறாங்க, அதனால் அதை என்ன செஞ்சிடறாங்க, விற்றுருவாங்க. ஸோ ஏழை விட்டுருவாங்க. ஸோ இப்போ ஏழை விட்றப்ப அதை வேறு யாரோ ஒரு பணக்காரர் வந்து அந்த நிலத்தை வாங்குவார். ஸோ அப்போ அவர் வாங்குறப்ப அந்த பணக்காரர் வந்து கண்டிப்பாக வந்து வேலை செய்ய போகிறது கிடையாது. அப்போ அவர் என்ன செய்வார் அப்படின்னா, அங்கே வேலையாட்களை வச்சே அந்த இடத்துல வேலை வாங்குவார். ஸோ அப்போ அவர் நிலத்துக்கே வரமாட்டார். ஆனால் அந்த நிலத்தில் விளையிற விளைச்சலுக்கான காசை அவர் எடுத்துக்குவார். ஏன்னா நிலம் அவருடையது தானே. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறப்ப நிலம் வந்து ஒரு விற்பனை பொருளாக மாறிவிட்டது. நிலம் வந்து ஒரு விற்பனை பொருளாக மாறிடுச்சு. அதே மாதிரி இந்தியாவில் வந்து வேளாண்மை வந்து வணிகமயமாயிருச்சு. என்னென்னா ஃபஸ்ட்டு சாப்பாடுக்காக மட்டுமே விளைச்சல் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க, விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க இப்போ வந்து ஒரு காசுக்காக விவசாயம் பண்ண வேண்டிய இதாகிடுச்சு. ஸோ அதுதான் திருப்பி கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி ஒரு தனியார், அதாவது தனி சொத்துரிமை அப்படிங்கிறது நிலத்தில் வந்து இல்லை. நிலத்தில் வந்து தனி சொத்துரிமை அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் இப்போ என்னவா மாறிடுச்சு, நிலமே ஒரு பொருளாக மாறிடுச்சு. அதை வாங்கலாம், விற்கலாம், ஏல விடலாம், என்ன வேணால் செய்யலாம். ஸோ அப்படிங்கிறப்ப அது வந்து நிலம் அப்படிங்கிறது ஒரு பொருளாக மாற்றப்பட்டு விட்டது. ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஆங்கிலேயர்கள் நிலவரி கட்டலன்னு சொல்லி அந்த நிலத்தை கைப்பற்றி ஏல விடுறப்ப என்ன ஆகுது, வேறு யாரோ ஒருத்தவங்க வாங்குறாங்க. ஆனால் அவங்க வேலையே செய்ய மாட்டாங்க, மற்றவங்கள வச்சு வேலை வாங்குவாங்க. அவங்களுக்கு கூலி கொடுத்துட்டு அவங்க வந்து அந்த விளைச்சலுக்கான உற்பத்தியை வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து அவங்க காசாக்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது. அதே மாதிரி சாப்பாட்டுக்காக விளைச்சல் பண்ணவங்க இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, காசுக்காக விளைச்சல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இங்கே வந்து உணவு தட்டுப்பாடு ஏற்படுது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இதுதான். அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, கட்டுப்பாடுகளற்ற வணிக கொள்கை, தொழில் நீக்க செயல்பாடுகள் இந்திய கைவினை கலைஞர்கள் மீது ஏற்படுத்திய தாக்கம். என்ன அப்படின்னா சிம்பிளாக சொல்லிடலாம், அதாவது இங்கிலாந்தை பொறுத்த முடியும், இங்கிலாந்தில் தொழில் புரட்சி ஏற்படுது. அப்போ அவங்க தொழில் புரட்சி ஏற்படுது அப்படின்னா அங்கே நிறையா மெஷின் வருது, நிறையா ஃபேக்ட்ரி வருது. அப்போ அங்கே வந்து நிறையா உற்பத்தி, அதாவது ரா மெட்டீரியல் தேவைப்படுது. ஸோ அப்போ ரா மெட்டீரியல் தேவைப்படுறப்ப இந்தியாவிலேருந்து அதை கம்மியான விலைக்கு வாங்கி கொண்டு போய் இங்கிலாந்தில் போய் கொடுத்துருவாங்க. அப்போ இங்கிலாந்தில் மெஷினு ஃபேக்ட்ரி எல்லாம் வந்துருச்சுல. அப்போ இங்கிலாந்தில் அவங்க என்ன செய்கிறாங்க, பிரிட்டனில் வந்து அவங்க அந்த ரா மெட்டீரியலை வச்சு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக, அதாவது ஒரு இப்போ பருத்தி வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா அதை வந்து என்னவா மாற்றிடுவாங்க, அதை ட்ரெஸ்ஸாவோ மாற்றிடுவாங்க. அப்போ பருத்தி இங்கேருந்து கம்மியான விலைக்கு வாங்கிட்டு போய் அங்கே மெஷின் எல்லாமே இருக்குது. ஸோ அப்போ அங்கே வந்து அவங்க பெருமளவில் உற்பத்தி செய்யலாம். ஸோ நிறைய சட்டைகள் தயாரிக்கலாம். அப்போ அதை போய் திருப்பி அவங்க எங்கே விற்பாங்க அப்படின்னா திருப்பி இந்தியாவிலேயே வந்து விற்றுருவாங்க. ஸோ அப்போ இந்தியாவில்
இந்தியாவில் விற்கிறப்ப என்ன அப்படின்னா அவங்க வந்து பெரும் அளவில் தயாரிக்கிறாங்களே. ஸோ இங்கேருந்து உற்பத்தி, அதாவது மூலப்பொருளை வந்து கம்மியான விலைக்கு வாங்கிட்டு போய் அங்கே பெரும் அளவில் தயாரிக்கிறதுனால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவு கம்மி. அதை திருப்பி இந்தியாவுக்கே வந்து விற்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்தியாவில் ஒரு சட்டை விற்பாங்களே, ஸோ இந்தியாவிலேயே நெஞ்சு ஒரு சட்டை விற்கிறத காட்டியும் இங்கிலாண்டில் ஒரு ஃபேக்ட்ரியில் உருவாகக்கூடிய சட்டையினுடைய விலை வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ இந்திய பொருள்களுக்கான மதிப்பு அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுது. ஏன்னா குறைந்த விலையில் கொடுக்கறதுனால எல்லாருமே இங்கிலாந்து பொருளையே வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்திய பொருளுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுது. இந்திய பொருள்களுக்கு ரொம்ப காலமாகவே இந்தியாவிலையும் சரி வெளிநாடுகள்லையும் சரி இந்திய பொருளுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மதிப்பு இருக்குது. ஆனால் இப்போ அந்த மதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. இதனால் இங்கிருந்த நெசவாளர்கள், இந்தியாவில் இருந்த நெசவாளர்கள், பருத்தி இலை ஆடை தயாரிப்போர், தச்சர், கொல்லர், காலணிகள் தயாரிப்போர், இவங்க எல்லாருக்குமே வேலை இல்லாமல் போயிடுது. ஏன்னா உற்பத்தி பண்ணது அவங்க இப்போ ஒருத்தவங்க பருத்தி இலையை வச்சு ஆடை தயாரிக்கிறவங்க அந்த ட்ரெஸ்ஸை விற்றாதானே அடுத்தடுத்து அவங்க வந்து உற்பத்தி பண்ணுவாங்க. ஸோ இப்போ விற்கவே மாட்டேங்குது இதில். ஸோ அவங்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் ஆயிடுது. அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த முடிக்கும் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்தியாவில் உணவுப் பொருள் உற்பத்திக்கு பதிலாக தொழிற்சாலைகளுக்கு தேவையான தொழிற்சாலை பயிர்களான அவுரி, ஸோ இண்டிகோ அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து ஒரு சாயம், அந்த இண்டிகோ பயிர்லேருந்து அவங்க சாயம் எடுக்கலாம். அதே மாதிரி காட்டன், ஸோ பருத்தி, ஸோ இந்த மாதிரியான பொருள்களை, இந்த மாதிரியான பயிர்களை தான் நீங்கள் விளைவிக்கணும்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் கட்டாயப்படுத்துகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அங்கே தேவைப்படுது. இந்த இண்டிகோ கொண்டு போய் இங்கிலாண்டில் கொண்டு போய் அதை வந்து என்னவா மாற்றிக்குவாங்க, அவங்க வந்து டையாக மாற்றி உலகம் ஃபுல்லாக விற்பாங்க. அதேமாதிரி இங்கேருந்து பருத்தியை கொண்டு போய் அங்கே ட்ரெஸ்ஸாக மாற்றி உலகம் ஃபுல்லாக விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதை வந்து கட்டாயப்படுத்தி நீங்கள் இதைத்தான் பண்ணணும், இதைத்தான் நீங்கள் விளைவிக்கணும் அப்படின்னு சொன்னதுனால என்ன ஆயிடுச்சு, இங்கே வந்து உணவு பஞ்சம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வந்து என்ன ஆரம்பிச்சிருச்சு, உணவு பஞ்சம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இங்கே வந்து அவங்க கட்டாயப்படுத்தி ஒரு பொருளை வந்து நீங்கள் பயிரிடணும் அப்படின்னு சொன்னதனுடைய தாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1859-60 தான் இண்டிகோ புரட்சி அப்படின்னு ஒன்று வருது. ஸோ ஏன் அப்படின்னா, இங்கிருந்த இந்தியர்கள் கட்டாயப்படுத்தி ஒரு காசு, அதாவது ஆங்கிலேயர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து என்ன செய்கிறாங்க, இங்கிலீஷ்காரங்க இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலேயர்கள் வந்து இங்கே இருக்கிற இந்தியன் ஃபார்மர்ஸை, இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை கட்டாயப்படுத்தி ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ண வைப்பாங்க. அதாவது நான் உனக்கு 5000 கொடுக்குறேன், இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், 5000 கொடுக்குறேன், நீ வந்து என்ன பண்ணணும், இண்டிகோ தான் உன்னுடைய நிலம் ஃபுல்லாக போடணும். ஆனால் நீ அதுக்கப்புறம் நீ வந்து இப்போ இந்த 5000 வச்சு நீ என்ன பண்ணிக்கலாம், நிலவரி கட்டிக்கலாம், வேறு ஏதாவது உன்னுடைய செலவுகளை பார்த்துக்கலாம். நீ இண்டிகோ தான், ஆனால் நீயே பயிரிடணும். இண்டிகோ விளைஞ்சதுக்கப்புறம் அந்த இண்டிகோவை நாங்கள் வாங்கிக்கிறோம். ஏன்னா இங்கிலாண்டில் தானே ஃபேக்ட்ரி இருக்குது. இப்போ இண்டிகோவுக்கு அதை டையாக மாற்றுற ஃபேக்ட்ரி எங்கே இருக்குது, இங்கிலாண்டில் தான் இருக்குது. ஸோ அப்போ அதை இங்கிலீஷ்காரங்களே நாங்களே திருப்பி இண்டிகோவை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அந்த கான்ட்ராக்டை சைன் பண்ண வைப்பாங்க. ஆனால் என்ன அப்படி பார்த்தோம் அப்படின்னா, அந்த இண்டிகோவை அவங்க வாங்குறப்ப ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்குவாங்க. ஸோ அதை இந்தியர்கள் வேற எங்கேயும் கொண்டு போய் விற்க முடியாது. ஏன்னா அது வந்து அதை ப்ராசஸ் பண்ணி அதை ஃபேக்ட்ரியில் கொண்டு போய் மாற்றினா தான் அந்த சாயமாக மாறும். இந்தியர்கள் வச்சு அதை என்ன செய்ய முடியும், ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ இங்கிலாந்துக்காரங்கிட்ட தான் விற்கணும். ஆனால் இங்கிலாந்துக்காரவங்க இங்கே அந்த ஐரோப்பியர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப கம்மியான விலைக்கு வாங்குவாங்க. ஸோ அப்போ 5000 ரூபா கொடுத்துட்டு அந்த இண்டிகோ மொத்த விளைச்சலையே 500 ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க. அப்போ 4500 நீ கொடுக்கல, மீதி 4500 இந்த விவசாயிகிட்ட வந்து நீ வந்து 4500 கொடுக்கல, அதனால் நீ திருப்பி இண்டிகோவே பயிரிடணும். அப்போ திருப்பி இண்டிகோ தான் பயிரிடுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த 4500 வட்டின்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதுவும் கூடிக்கிட்டே போகும், திருப்பி விளைச்சலாகும். அப்பையும் ரொம்ப கம்மியான காசு கொடுத்து தான் வாங்குவாங்க. இப்போ திருப்பி கடன் தொகை பெருகி கொண்டே போகும் தவிர அது எந்த ஒரு நிறைவுமே பெற முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து கண்டிப்பாக வேறு வழியே இல்லாமல் இண்டிகோ வந்து விளைவிக்கிற மாதிரி ஆயிரும். அப்போ இண்டிகோவே விளைவிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்களுக்கான உணவு தட்டுப்பாடு அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆரம்பத்தில் மெதுவாக தான் எதிர்த்திருப்பாங்க, அதாவது மனு கொடுத்துருப்பாங்க, ஸோ அமைதியாக போராடி இருப்பாங்க. பட் எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே ஆங்கிலேயர்கள்ட்ட இருந்திருக்காது. அதனால் ஒரு புரட்சியாகவே இந்த இண்டிகோ புரட்சி அப்படிங்கிறது 59-60 காலகட்டத்தில் இண்டிகோ புரட்சியாக அது வந்து வெடிச்சு இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு அப்புறம் வேறு வழியே இல்லாமல் ஆங்கிலேயர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த நார்த்தன் பெங்கால் அப்படிங்கிறது, ஸோ அதாவது பெங்காலில் அந்த மேலே இருக்கிற பகுதியிலேருந்து நாங்கள் வந்து வெளியேறுறோம். ஸோ இனிமேல் நீங்கள் இண்டிகோ வந்து இப்போ பயிரிட வேணாம். ஏன்னா இங்கே விவசாயிகள் சொல்லிடுவாங்க,
எங்களால் இனிமேல் இண்டிகோ வந்து பயிரிடவே முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது பெரிய போராட்டமாக வெடித்ததுக்கப்புறம் நார்த்தன் பெங்கால், ஸோ அங்கேருந்து இந்த ஐரோப்பியர்கள்லாம் வெளியேறி இருப்பாங்க. ஸோ அப்படி வெளியேறி எங்கே போயிருப்பாங்க அப்படின்னா பீகார் ரீஜியனுக்கு போயிருப்பாங்க. ஸோ இந்த பீகார் ரீஜியனில் அடுத்து இண்டிகோ வந்து திருப்பி இங்கே போய் இண்டிகோ வந்து நீங்கள் விளைய வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதே இங்கே அங்கே பண்ணதையே திருப்பி இங்கேயும் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனுடைய விளைவாக தான் சம்ப்ரான் சத்தியாகிரகா, அதாவது காந்திஜி வந்து நடத்தி கொடுத்துருப்பார் இந்த இடம். ஸோ ஆக்சுவலாக அதனுடைய தொடர்ச்சி இங்கே வந்து இது சுருக்கமாக மட்டும் சொல்லி இங்கே முடிச்சிருப்பாங்க. அதாவது வடக்கு வங்காளத்திலேருந்து வெளியேறிட்டாங்க அப்படிங்கிறதோட முடிச்சிருப்பாங்க. ஆனால் வடக்கு வங்காளத்திலேருந்து வெளியேறி எங்கே போயிருப்பாங்கன்னா பீகாருக்கு போயிருப்பாங்க. ஸோ அதனுடைய தாக்கம் தான் அங்கே சம்ப்ரான் சத்தியாகிரகாங்கிறது வந்திருக்கும், சம்ப்ரான் மூமெண்ட். ஸோ நம்ம காந்தி அடிகளை பற்றி படிக்கிறப்ப படிப்போம். ஸோ அதனுடைய அப்போ சம்ப்ரான் சத்தியாகிரகனுடைய மூலம் காரணம் எங்கன்னா இதை நம்ம இண்டிகோ புரட்சி புரிஞ்சாதான் அது நமக்கு நல்லா புரியும். ஸோ அடுத்து என்ன காரணம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பார்த்துருக்கோம், ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து அந்த நிலவரிகள் திட்டத்தை அதெல்லாம் மாற்றினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்து வந்து இந்த வந்து இங்கேருந்து ரா மெட்டீரியலை கொண்டு போய் அங்கே போய் ப்ராசஸ் பண்ணி திருப்பி ஃபினிஷ்டு ப்ராடக்டாக கொண்டு வந்து இங்கேயே வந்து விற்றதுனால இங்கே இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லைன்னு பார்த்தோம். அதே மாதிரி உணவு தட்டுப்பாடு எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம், இண்டிகோ ரிவோல்ட்டை பார்த்துருக்கோம். அடுத்து என்னதுன்னா பஞ்சங்கள். ஸோ பஞ்சங்களுக்கு ஏற்படுது. அதனால் இந்தியர்கள் வந்து கடல் கடந்து வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகிறாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து வேலை இல்லை ஒன்று, ஏன்னா இங்கே வந்து இங்கே இருந்த தொழில்துறை வளர்ச்சியெல்லாம் குறையுது, இங்கிலாண்டில் தொழில்துறை வளர்ச்சி அதிகரிக்குது, அதனால் வேலை இல்லை. அதை தானே போனதில் பார்த்தோம். இப்போ இந்தியர்களுக்கு வேலை இல்லை. அதே மாதிரி திருப்பி பஞ்சம் வருது. ஸோ அதனால் இந்தியர்கள் வந்து வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போய் கொஞ்சமாவது சம்பாரித்து நம்ம 3 நேரம் சாப்பிட்டா கூட போதும் அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போயிருப்பாங்க. ஸோ அப்போ இங்கே திருப்பி பஞ்சம் வந்துச்சுல, அதற்கான காரணம் என்ன அப்படின்னா இங்கே நீர்ப்பாசன ஏற்பாடுகள் கரெக்டாக பண்ணாதது தான். ஸோ அரசர்கள் இருக்கிற முடிக்கும் அவங்க வந்து இரிகேஷன் நீர்ப்பாசனத்துக்கு கரெக்டாக வழிவகை செஞ்சாங்க. ஸோ ஆற்று கம்மாய் இதெல்லாம் சீரமைக்கிறது, ஒரு டேம் கட்டி கொடுக்கறது இதெல்லாம் பண்ணாங்க. ஆனால் இவங்க வந்து அதெல்லாம் தேவையில்லை, இவங்களுக்கு வந்து எல்லாமே காசு தான். ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம போய் காசை செலவு பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு டேம் கட்டணும்னா காசு செலவாகும்ல, ஒரு ஆறை தூர் வரணும்னா காசு செலவாகும். ஸோ அதுக்காக அந்த இரிகேஷன் அந்த நீர்ப்பாசன வசதி எதுவுமே பண்ணியே கொடுக்கல. அதே மாதிரி மீண்டும் வரி போடுறது, அப்போ திருப்பி வரி போட்டுக்கிட்டே இருந்தால் விவசாயிகளுக்கு அவங்களுடைய அந்த மாதிரி நீர்நிலைகளை பராமரிக்கிறதுக்கெல்லாம் வேறு காசு இல்லாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்னாலுமே திருப்பி பஞ்சம் வர்றதுக்கு இதுவுமே ஒரு காரணம். இப்போ பஞ்சங்களுக்கு காரணமுமே ஆங்கிலேயர்கள், அதுவும் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ பஞ்ச காலத்தில் இந்திய அரசர்கள் இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே பஞ்சம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வருஷம் வரி கொடுக்க வேணாம், இல்லை வரி வந்து 10% கொடுத்தா போதும். அதாவது 100 ரூபா கொடுக்குற வரி இடத்துல நீங்கள் 10 ரூபா கொடுத்தா போதும். ஸோ அந்த மாதிரி 100 மூட்டை அரிசி நீங்கள் வரியாக கொடுக்குற இடத்துல 5 மூட்டை அரிசி கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி இந்திய அரசர்கள் வந்து அந்த விலக்கை அழிச்சாங்க, வரி விலக்கை அழிச்சாங்க. அதே மாதிரி அங்கே ஒரு பொருள்கள் வந்து பஞ்சகாலத்தில் பொருள்களுடைய விலை வந்து ரொம்ப அதிகமாகும். அப்போ இவங்க வந்து இந்திய அரசர்கள் இருந்தப்போ, இந்திய ஆட்சியாளர்கள் இருந்தப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பஞ்சகாலத்தில் பொருள்களுடைய விலைகளை வந்து கரெக்டாக கட்டுப்படுத்தி ஒரு அளவுலையே வச்சு அதுக்கு வந்து அந்த விலைகளை வந்து கரெக்டாக முறைப்படுத்துனாங்க. அந்த விலைகளை வந்து கரெக்டாக எல்லா பொருள்களுடைய விலைகளையுமே கரெக்டாக முறைப்படுத்தினாங்க. ஆனால் இப்போ ஆங்கிலேயர்கள் அதே மாதிரி பஞ்ச காலத்தில் இந்திய ஆட்சியாளர்கள் இருக்கிறப்ப அந்த ஏரியாவில் இருந்து, ஏன்னா அங்கேயே இப்போ பொருள்கள் இல்லை, இப்போ அந்த ஏரியாவிலேருந்து வேறு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது, ஏற்றுமதி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஏற்றுமதி வந்து பண்ணாங்க அப்படின்னா அங்கே இன்னியும் டிமாண்ட் அதிகரிக்குமா, அங்கே இன்னும் எனக்கிட்டே பொருள் கம்மியாக இருக்குது, தட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இப்போ இங்கே இருக்கிற பொருளை வெளியில் போய் ஏற்றுமதி பண்ணிட்டாங்க, இன்னும் பொருள் கம்மியாயிரும், அப்போ இன்னும் விலைவாசி உயரும்ல. அதனால் இந்திய ஆட்சியாளர்கள் இருக்கிறப்ப ஏற்றுமதியெல்லாம் தடை பண்ணாங்க. ஆனால் இப்போ ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு வரி விலக்கு அளிக்க மாட்டாங்க, நீங்கள் எங்களுக்கு காசு கொடுத்தே ஆகணுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஏற்றுமதியெல்லாம் அவங்க நிப்பாட்டவே இல்லை. நாங்கள் ஐரோப்புக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டே தான் இருப்போம், யூரோப்புக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இருந்தாங்க. ஸோ அதனால் இங்கே ஏற்பட்ட பஞ்சங்களின் மூலியமாக நிறையா மரணங்கள் நிகழ்ந்துச்சு. ஸோ அதை வந்து இந்த வில்லியம் டிக்பை, அதாவது மெட்ராஸ் டைம்ஸினுடைய ஆசிரியர், ஸோ எடிட்டர், அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா இந்த இருக்கு பாருங்க, மெட்ராஸ் டைம்ஸ் பத்திரிகையின் ஆசிரியர் யாருன்னா வில்லியம் டிக்பை. இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா 1770 1900 முடிக்கும் 25 மில்லியன் பேர்
பஞ்சத்தில் இந்தியாவில் மட்டும் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவ்வளோ காலகட்டம் கிட்டத்தட்ட 130 வருஷத்தில் 25 மில்லியன் பேர் பஞ்சத்தில் இந்தியாவில் இறந்துருக்காங்க. ஆனால் 1793 1900 முடிக்கும் 107 வருஷத்தில் கிட்டத்தட்ட 5 மில்லியன் பேர் போர்களில் உலகம் முழுக்கவே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது இந்தியாவில் மட்டும் பஞ்சத்தில் இறந்தவங்க 25 மில்லியன். ஆனால் இங்கே போர்களில் உலகம் முழுவதுமே போரில் இறந்தவங்க இந்த 107 வருஷத்தில் வெறும் 5 மில்லியன் தான். அப்போ இதை காட்டி இது எவ்வளவோ அதிகம். ஏன்னா போர்களில் இறப்பு அதிகமாக நேரிடும், ஆனால் அதை காட்டியுமே பஞ்சத்தினால இந்தியாவில் மட்டுமே இறந்துருக்காங்க பாருங்களேன். இங்கே உலகம் ஃபுல்லாக, ஆனால் இங்கே இந்தியாவில் மட்டும். அதே மாதிரி 1891 1900 காலகட்டம் கிட்டத்தட்ட வெறும் 9 வருஷம் தான். இந்த 9 வருஷத்தில் மட்டும் இந்தியாவில் 19 மில்லியன். ஸோ இது எவ்வளோ பெரிய நம்பர். 19 மில்லியன் பேர் பஞ்சத்தினால மட்டுமே இந்தியாவில் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உலகத்தில் 107 வருஷத்தில் உலகம் முழுக்க நடைபெற்ற போர்களில் இறந்தவங்களுடைய எண்ணிக்கை வெறும் 5 மில்லியன் தான். ஆனால் இந்தியாவில் பஞ்சத்தினால் மட்டும் 9 ஆண்டுகளில் இறந்தவங்களுடைய எண்ணிக்கை 19 மில்லியன். ஸோ அப்போ இந்தியாவில் பஞ்சம் எந்த அளவுக்கு அதிகமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத இவர் சொல்கிறது மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு 2 முக்கியமான பஞ்சம் சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா, இவ்வளோ பஞ்சம் பட்டினியில் இத்தனை பேர் இறந்துக்கிட்டு இருந்தப்பயுமே இந்தியாவிலிருந்து டன் கணக்கில் கோதுமை ஏற்றுமதியாகி இங்கிலாந்துக்கு கொண்டு போய்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அப்போ ஆங்கிலேயர்கள் எந்த அளவுக்கு அவங்களுடைய கொள்ளையடிக்கிற மனப்பான்மையில் ரொம்ப அவ்வளோ இதாக இருந்திருக்காங்கங்கிறது இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி 1866 ஒரிசாவில் பஞ்சம் வருது. ஸோ ஒரிசாவில் பஞ்சம் ஏற்படுது. 66 ஒரிசாவில் பஞ்சம். அப்போ அந்த அவ்வளோ பஞ்சம் ஏற்பட்ட போதும் 200 மில்லியன் பவுண்டு அரிசி அங்கேருந்து ஏற்றுமதி ஆச்சு. ஸோ அப்போ நம்ம இங்கே இறந்ததற்கான காரணமே ஆங்கிலேயர்கள் தொடர்ந்து ஏற்றுமதி பண்ணது தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம இது பண்ணலாம். ஸோ அப்போ இந்த பஞ்சத்தின் மூலியமாக இத்தனை பேர் இறந்தாங்களா, அப்போ இது உண்மையிலேயே பஞ்சம் தானா, இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் தாதாபாய் நவ்ரோஜி அவருடைய வாழ்நாள் முழுவதுமே அந்த ஆய்வை பண்ணார். ஸோ என்ன அப்படின்னா, 1866 ஒரிசாவில் பஞ்சம் ஏற்படுது. அப்போ அதில் நிறையா பேர் இறந்துடுறாங்க. அப்போ இதனுடைய உண்மையான காரணம் என்ன, நம்ம இதை நம்ம கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது தான் அவர் ஆரம்பித்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமான ஆய்வை இங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறார். வறுமை குறித்த பூவட்டி கொடுத்த வறுமை, உண்மையிலேயே நம்ம இதில் இந்தியாவில் வறுமை இருக்கா, இந்தியாவில் பஞ்சம் இருக்கா, ஏன் இத்தனை பேர் இறக்குறாங்க அப்படிங்கிறது இந்த 1866 ஒரிசா பஞ்சத்தினுடைய தூண்டுதல் காரணமாக தான் தாதாபாய் நவ்ரோஜி வறுமை குறித்து தன்னுடைய ஆய்வை தொடங்குறாரு. ஸோ அப்படிங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியம். தாதாபாய் நவ்ரோஜி எதுலேருந்து தன்னோட ரிசர்ச் ஆரம்பிக்கிறாருன்னா இந்த ஒரிசா ஃபெமைனை பொறுத்து தான், ஒரிசா பஞ்சத்துக்கு அப்புறம் தான் அவருடைய அந்த ஆய்வை தொடங்குறாரு. அதே மாதிரி 76 78 தொடர்ந்து 2 ஆண்டுகள். ஸோ இங்கே 66 பார்த்தோமா ஒரிசா, இங்கே 7 மெட்ராஸில் 6 இங்கே 7 ஒரு வருஷம் முன்னாடி ஒரு வருஷம் பின்னாடி 76 78 இந்த 2 வருஷம் இந்த காலகட்டத்தில் 76 to 78 2 வருஷம் தொடர்ந்து மெட்ராஸ் மாகாணத்தில் மழை பெய்யலை. ஸோ அதனால் இங்கேயும் பஞ்சம் ஏற்படுது. அப்போ ஒரிசா பஞ்சத்தப்ப அவங்க எப்படி ஏற்றுமதியை தடை பண்ணாமல் நீங்கள் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டே ஆங்கிலேயர்கள் இருந்தாங்க, இங்கேருந்து எல்லா பொருளும் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டே இருந்தாங்களே. ஸோ அதே மாதிரி தான் இப்பயுமே இங்கேருந்து பொருள்களை ஏற்றுமதி பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ ஒரிசா பஞ்சத்தப்ப கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் பேர் இறந்துருப்பாங்க. இங்கே 3.5 மில்லியன் பேர் இறந்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கான்செப்ட் தான் என்னென்ன கான்செப்ட்டுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அது போக முக்கியமான சில விஷயத்தை மட்டும் நம்ம மெமரி பண்ணிக்கிட்டால் போதும். கேள்வி ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம வந்துருச்சுன்னா அதை கரெக்டாக எழுத. ஸோ இங்கே வில்லியம் டிக்பாய் எடிட்டர் ஆஃப் மெட்ராஸ் டைம்ஸ் ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, இந்தந்த வருஷம் இந்தந்த காலகட்டத்தில் எத்தனை பேர் பஞ்சத்தினால இறந்தாங்க, எத்தனை பேர் போரில் இறந்தாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். 1866 ஒரிசா பஞ்சத்தின் மூலியமாக இவர் ஆய்வை தொடங்குறாரு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதே மாதிரி 200 மில்லியன் பவுண்டு அரிசி ஒரிசா பஞ்சத்தப்ப ஏற்றுமதி ஆச்சு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அதற்கு அப்புறம் இங்கேருந்து போனாங்களே, இங்கேருந்து வெளி நாடுகளுக்கு வேலை பார்ப்போம்னு சொல்லி போனாங்களா, அவங்க எப்படி போனாங்க அப்படின்னா ஒப்பந்த கூலிகளாக தான் போகிறாங்க. அப்போ முதல்ல ஒப்பந்த கூலி அப்படின்னா என்னன்னு பார்த்துடணும். அப்போ ஒப்பந்த தொழிலாளர் முறை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு
ஒப்பந்த தொழிலாளர் அப்படின்னா 5 வருஷத்துக்கு ஒரு கான்ட்ராக்ட் போட்டுருவாங்க. 5 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டுருவாங்க. 5 வருஷத்துக்கு ஒப்பந்தம் போட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க போய் 5 வருஷம் அங்கே வந்து வேலை பார்த்து தான் ஆகணும். ஸோ 5 வருஷம் வேலை பார்க்குறப்ப வந்து ஒரு கடுங்காவல் தண்டனை மாதிரி தான் அது இருக்கும். ஸோ ஒரு கடுங்காவல் தண்டனை போன்ற ஒப்பந்தத்தை கூலி தொழிலாளர்கள் முறையின் கீழ் தொழிலாளர்கள் 5 வருட காலத்திற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்டனர். அதாவது இதில் மொதல் பாயிண்ட் 5 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட். அப்போ 5 வருஷத்துக்கு போகிறாங்க. அப்போ வந்து ஆனால் காசு எப்போ தருவாங்க அப்படின்னா அந்த 5 வருஷம் முடிகிறப்ப தான் தருவாங்க. ஸோ ஆனால் அப்போ வந்து எப்போ காசு தருவாங்க? அப்போ இடையில நம்ம திரும்பிலாம் வர முடியாது. 5 வருஷம் முடிஞ்சால் மட்டும்தான் திரும்பி வர முடியும். ஏன்னா 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் காசு தர்றாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படி பார்த்தோம்னா இங்கே இருந்த விவசாயிகள் பஞ்சத்தினால வேலை இல்லை, அவங்களுக்கு சாப்பாடே இல்லை. அதே மாதிரி இங்கே இருந்த கைவினை கலைஞர்களுக்குமே வேலை இல்லாமல் போயிருச்சா. ஸோ இதனால் கொஞ்சமாவது காசு சம்பாதிப்போம் அப்படின்னு சொல்லி தான் வெளிநாடுகளுக்கு இந்த ஒப்பந்த கூலிகளாக வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க. ஆனால் அங்கே போனால் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஸ்லேவரியை காட்டியும் அடிமை தொழிலாளர்களை காட்டியும் அங்கே வந்து ரொம்ப மோசமாக நடத்துனாங்க. ஸோ அடிமை தொழிலை விடவும் மோசமாக அமைந்தது. ஸோ இந்த வந்து ஒப்பந்த தொழிலாளர் முறை வந்து அடிமை தொழிலை காட்டியும் ரொம்ப மோசமாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ யார் போனோன்னா குறிப்பாக விவசாயிகளும் நெசவாளர்களும் தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கொஞ்சமாவது பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லி போனவங்க தான். ஆனால் அங்கே அது ரொம்ப அடிமை தொழிலாளர்கள் காட்டியும் மோசமாக நடத்துனாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே வந்து கண்காணிகள் மூலியமாக தான். ஸோ இப்போ வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு இங்கே வந்து ஏஜென்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த முகவர்கள் ஏஜென்ட் அப்படிங்கிறவங்க இங்கே அவங்க தான் கண்காணிகள். ஸோ அந்த கண்காணிஸ் அப்படின்னு சொல்கிற அந்த கண்காணிகள் மூலியமாக தான் இங்கே இருந்து வெளிநாடுகளுக்கு ஒப்பந்த கூலிகள். ஸோ அவங்க தான் கண்காணிகள் தான் ஆள் பிடிச்சி ஆளுகளை சேர்த்து வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஸோ அவங்க தான் அந்த ஏஜென்ட் மாதிரி செயல்பட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த பெரிய கடற்கரை இதெல்லாம் கடல் பயணம் வந்து பெருசாக இருக்கும். ஏன்னா இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு போகிறாங்க. அப்போ வந்து கடல் மூலியமாக தான் போகிறாங்க, கப்பல்கள் மூலியமாக தான் போகிறாங்க. அப்போ அந்த கடற்பயணத்தில் நிறையா பேர் இறந்துடுறாங்க. ஸோ இறந்தவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டுருச்சு அப்படின்னாலே அவங்க வந்து வைத்தியம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஆங்கிலேயர்களை பொறுத்த முடியும் அவங்களுக்கு வைத்தியம் பார்க்கணுன்னு எந்த விஷயமும் கிடையாது. அதேமாதிரி ஒரு நோய் மற்றவங்களுக்கு பரவிடக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா கப்பலை பொறுத்த முடியும் ஒரு சின்ன இடத்துல தான் அத்தனை பேரை ஏற்றி கூட்டிகிட்டு போவாங்க. அப்படிங்கிறப்போ ஒரு நோய் மற்றவங்களுக்கு பரவிடக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. ஸோ இன்னும் கொடுமை என்ன அப்படின்னா உடம்பு முடியலை அப்படின்னாலே அவங்கள தனியாக போட்டுடுறது. ஸோ தனியாக வச்சிடுறது. அவங்க அப்படியே இறந்தவுடனே கடல்லையே தூக்கி போட்டுடுற அவலம்லாம் நடந்திருக்கு. ஏன்னா அங்கே எப்படி நம்ம புதைக்க முடியாதுல்ல அவங்களுக்கு. ஏன்னா கடற்பயணம்ங்கிறது நீண்ட நெடிய கடல் பயணமாக இருக்கும். ஒரு 6 மாதம் 8 மாதம் 10 மாதம் 1 வருஷம் அப்படிலாம் இருக்கும். ஸோ அப்போ 8 மாதம் 6 மாதம் அப்படிலாம் போகிறப்ப அவங்க அங்கே போய் எங்கே போய் நடுவில் புதைப்பாங்க. ஸோ அப்படியேவும் அவங்க ஆங்கிலேயர்கள் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் ஒரு நோய் வந்துருச்சு அவங்க இறக்க போகிறாங்க அப்படின்னா கடலில் தூக்கி போட தான் செஞ்சாங்க. ஸோ இறந்தவொடனே கடலில் தூக்கி போட்டுட்டு தான் அப்படியே போய்கிட்டே தான் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த பெரிய நெடும் பயணத்தில் நிறையா பேர் இறந்தாங்க. ஸோ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்காங்க. 56 57 கல்கத்தாவிலேருந்து ட்ரினிடட் அப்படிங்கிற ஒரு தீவு இருக்குது. ஸோ அங்கே அதுக்கு கல்கத்தாவிலேருந்து ட்ரினிடட் போன ஒரு கப்பலில் இறப்பு விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 12% ஆண்கள், 18% பெண்கள், 28% சிறுவர்கள், 36% சிறுமிகள், 55% குழந்தைகள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது 100% சொல்கிறாங்க. ஆண்கள் 12 பெண்கள் 18, பெண்களுக்கு திருமண வயது 18. ஸோ அப்படியே வச்சுக்கலாம். ஆண்கள் வந்து 12th படிச்சிருக்காங்க. இங்கே இப்படி கடல் பயணத்தில் போன எல்லா ஆண்களுமே 12th படிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் போனாங்க. அதுக்கப்புறம் சிறுவர்கள் 28, 2 + 8 10 ஞாபகம் வச்சுக்குவோம். சிறுமிகள் 36, 3 + 6 9. இப்போ 10 சிறுவர்கள் 9 சிறுமிகள். அதே மாதிரி குழந்தைகள் எத்தனை? அதுவும் 5 + 5 10 குழந்தைகள். ஸோ சிறுவர்கள் 10, சிறுமிகள் மட்டும் 9, திருப்பி குழந்தைகள் வந்து 10. ஸோ இதுதான் சதவீதம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு ஐடியா. ஸோ இவ்வளோ பேர் இறக்குறாங்க அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ஸோ அப்போ இந்த கூலி தொழிலாளர்கள் முறையை பற்றி ஒரே இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளான்டேஷன் கிராப். ஸோ பிளான்டேஷன் கிராப்னா பெருந்தோட்ட பயிர்களான காஃபி, தேயிலை, டீ, அதாவது தேயிலைனா டீ, அடுத்து கரும்பு. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ தான் அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த தோட்டப்பயிர்களில் ஸோ இந்த பரதேசி படம் இருக்குல்ல, ஸோ அது மாதிரி கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த இடம் வந்து பரதேசி படம் மாதிரி அப்படின்னு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த பெருந்தோட்ட பயிர்களான காப்பி, தேயிலை, டீ,
கரும்பு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஆங்கிலேயர்கள் அறிமுகப்படுத்துகிறப்ப அங்கெல்லாம் வேலை செய்ய நிறைய ஆட்கள் தேவைப்படுது. அப்போ 1815 சிலோன் ஆளுநர் வந்து மெட்ராஸ் ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. என்ன அப்படின்னா, இங்கே வேலை செய்கிறதுக்கு கூலிகளை வந்து நீங்கள் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ இந்த மெட்ராஸ் ஆளுநர், ஸோ சிலோன்னா ஸ்ரீலங்கா ஆளுநர் மெட்ராஸ்க்கு எழுதுறாரு. அப்போ இந்த மெட்ராஸ் ஆளுநர் இந்த அப்படியே அந்த லெட்டரை யாருக்கு ஃபார்வேர்டு பண்ணுறாரு? தஞ்சாவூர் கலெக்டருக்கு ஃபார்வேர்டு பண்ணுறாரு. ஸோ தஞ்சாவூர் கலெக்டருக்கு ஃபார்வேர்டு பண்ணுறாரு. அப்போ தஞ்சாவூர் கலெக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாருமே தங்களுடைய மண்ணின் மீது ரொம்ப அக்கறையோட ரொம்ப அட்டாச்சாக இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க வந்து வெளிநாடுகளுக்கு வேலைக்கு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் நிறையா காசு கொடுக்கணும், அதாவது ஊக்கத்தொகை, அதாவது நிறையா பெரிய அமௌண்ட் கொடுக்கணும். ஸோ ஊக்கத்தொகை நீங்கள் ஏதாவது கொடுத்தா தான் அவங்க வேலைக்கு வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா 1833 43 அங்கே 66 ஒரிசா ஃபெமைன் பார்த்தோமா, 66 ஒரிசா ஃபெமைன், இங்கே 33 33 தஞ்சாவூர் ஏரியாவில் பஞ்சம் வந்துருச்சு. 33 43 இந்த 2 ஆண்டுகள்லையும் பஞ்சம் ஏற்படுறதுனால இங்கே இருக்கிற விவசாயிகள் வேலை இல்லாமல் வேறு வழியும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஸோ இங்கே தஞ்சாவூர் கலெக்டர் என்ன சொல்கிறாரு, இங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப அட்டாச்சாக இருக்காங்க, அதனால் ஊக்கத்தொகையை கொடுக்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் காலத்தின் கட்டாயம் எப்படி ஆயிடுச்சு, பஞ்சம் தொடர்ந்து வருது. அதனால் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் ஆட்டோமேட்டிக்காகவே வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போயிடுறாங்க. அதுமாதிரி 1843 வந்து பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து, ஸோ அதாவது இந்தியாவில் வந்து அடிமை முறை வந்து ஒழிக்கப்பட்டது. ஸோ அப்போ அந்த அடிமை முறை ஒழிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் அந்த அடிமை முறை ஒழிக்கப்பட்டதுனாலையுமே அதுவும் ஒரு காரணம். ஸோ நிறையா பேர் வெளிநாடுகளுக்கு குடிபெயர்ந்த காரணம் என்ன அப்படின்னா அதுவுமே ஒரு காரணமாக அமைஞ்சிச்சு. ஸோ அந்த அடிமை முறை ஒழிக்கப்பட்ட பின்பு நிறையா பேர் வெளிநாடுகளுக்கு போனாங்க. ஸோ ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது 37 தமிழ்நாட்டிலேருந்து இலங்கைக்கு காப்பி தோட்டத்துக்காக வேலைக்கு போனவங்களுடைய எண்ணிக்கை 10,000. அதே இது 1846 அது 80,000 மாறுது. 55 1,28,000, 77 3,80,000. ஸோ எவ்வளோ வேகமாக வளர்ந்துருக்கு. ஸோ 10,000 77 ஒரு 40 வருஷத்தில் 3,80,000 முடிக்க வளர்ந்துருக்கு. ஸோ அதை எப்படி வச்சுக்கலாம்னா 37 3 + 7 எவ்வளவு 10 10ல் 10,000 இருக்குது. அப்புறம் 4 + 6 இதுவும் 10, அதில் 80,000 இருக்குது. 5 + 5 அதுவும் 10, அதில் 1,28,000 இருக்குது. 1,28,000 இங்கே 37 40 வருஷத்தை கூட்டிக்கனா 77. 40 வருஷத்தில் இந்த 1,28,000 இதுக்கு முன்னாடி 55 1,28,000 இருந்தது, இங்க 3,80,000 மாறுது. அதாவது இங்க ஆரம்பத்துல இந்த 40 வருஷத்துல கிட்டத்தட்ட 38 மடங்கு, 40 வருஷத்துல 38 மடங்கு உயருது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ 37 3 + 7 10ல் 10,000. அடுத்து 46 4 + 6 10, ஆனால் 80,000. அடுத்து 5 + 5 10 1,28,000. ஸோ இதே 8 0 தான், ஆனால் இங்கே 8 இங்கே 4 0 இருக்கா, இங்கே வந்து 3 0, அதுக்கு முன்னாடி 1 2 சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஆரம்பத்துக்கும் முடிவுக்கும் நான் கணக்கு பண்ணுறேன். இங்கே 37 இங்கே 77 40 வருஷம், ஆனால் எத்தனை மடங்கு அதிகரிக்குது, 10,000 38 மடங்கு அதிகரிக்குது. அது வந்து வச்சுக்கணும், அவ்வளோதான். இதுலேருந்து பெருசாக கேள்வி கேட்க போகிறாங்க அப்படின்லாம் கிடையாது. ஸோ நம்ம வச்சுக்கணும், அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம வச்சுக்கணும். ஸோ அப்போ சிலோனுக்கு மட்டும்தான் போகிறாங்களா அப்படின்னா கிடையாது. ஸோ நிறைய இடத்துக்கு போகிறாங்க. கரீபியன் தீவுகள் வேலைக்கு போகிறாங்க, அதாவது இந்த கூலி தொழிலாளர்களாக வேலைக்கு போகிறாங்க. ட்ரினிடட், பீஜிங், தென்னாப்பிரிக்கா, ஸோ இந்த மாதிரியான பல இடங்களுக்கு வேலைக்கு போகிறாங்க. ஸோ அப்போ திருப்பி ஒரு இது கொடுத்துருக்காங்க. 1843 மொரீஷியஸில் வந்து இத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க. ஆனால் அதே இது அந்த நூற்றாண்டினுடைய அந்த நூற்றாண்டினுடைய 1900 வச்சுக்கோங்க. அந்த நூற்றாண்டினுடைய ஏன்னா 1843 சொல்றாங்க. அந்த நூற்றாண்டினுடைய இறுதினா 1900 வச்சுக்கலாம், 1899. இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் இந்தியாவில் வந்து மொரீஷியஸுக்கு வேலைக்காக போயிருக்காங்க. அப்போ எந்த அளவில் அந்த நம்பர்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இதை வந்து சொல்ல வர்றாங்க. ஸோ அடுத்து என்ன இந்த தேசியவாதம் வளரக்கு காரணம், அடுத்து என்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆங்கிலேய கல்வி அதனுடைய தாக்கம். ஸோ ரொம்ப சிம்பிளாக பார்த்துடலாம். என்ன அப்படின்னா ஆங்கிலேயர் வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து யார் படித்தாங்க அப்படின்னா சாதியிலையும் மதத்துலேயும் உயர் வகுப்பினர்னு சொல்லப்பட்டவங்க. ஸோ உயர் வகுப்பினர்னு சொல்லப்பட்ட அவங்க மட்டும்தான் படித்தாங்க. ஸோ அப்போ ஹிந்துக்களில் பார்த்தோம் அப்படின்னா பிராமணர்கள் மட்டும்தான் உயர்கல்வி படித்தாங்க. ஸோ பிராமணர்கள் மட்டும்தான் உயர்கல்வி படித்தாங்க. ஸோ சமய ரீதியாகவும் சரி, தத்துவ ரீதியாகவும் சரி, சமய அறிவும் தத்துவ அறிவும் யார் மட்டும்தான் கற்றுக்கிட்டா அப்படின்னா பிராமணர்கள் மட்டும்தான் கற்றுக்கிட்டாங்க. அவங்க வந்து அவங்க மட்டும்தான் படிக்கணும், அவங்க
அவங்க மட்டும்தான் படிக்கணும், அவங்க தான் அர்ச்சகர்களாகவும் ஆசிரியர்களாகவும் சமூகத்தில் வந்து பதவி வைத்தாங்க. ஸோ மற்றவங்க யாருமே அர்ச்சகர்களாக முடியல, ஆசிரியர்களாகவும் முடியலை. ஸோ அப்போ பிராமணர்கள் மட்டும்தான் கல்வி கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. அவங்க எந்த இடத்துல படித்தாங்க அப்படின்னா வித்யாலயங்கள் சதுஷ்பதிகள். ஸோ இந்த இடம் அவங்க கல்வி கயின்ற அந்த ஸ்கூலுக்கு பேர் என்னென்னா வித்யாலயங்கள் சதுஷ்பதிகள். ஸோ அவ்வளோதான், அங்கே தான் அவங்க உயர்கல்வி படித்தாங்க. என்ன மொழியில் படித்தாங்கன்னா சமஸ்கிருத மொழி. ஸோ புனிதமான மொழி என கருதப்பட்ட சமஸ்கிருத மொழியில் தான் அவங்க கல்வி கற்றுக்கிட்டாங்க. ஸோ அது போக டெக்னிக்கல் நாலேஜ்னு சொல்லுவாங்களா, ஸோ தொழில்நுட்ப அறிவுனா கட்டடக்கலை, ஒரு வீடு கட்டுறது எப்படி, அதேமாதிரி உலோவியம் சார்ந்தனா ஒரு பொருள், ஒரு அண்டா பானை அந்த மாதிரி செய்கிறங்கள், அதெல்லாம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பரம்பரை அப்பா செய்வார், அவங்க மகனுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாரு. ஸோ அவருடைய பையனுக்கு கற்றுருப்பாரு. ஸோ இந்த மாதிரியான தொழில்நுட்ப அறிவு மட்டும்தான் அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்துச்சே தவிர இந்த சமய ரீதியாகவும் சரி தத்துவ ரீதியாகவும் சரி அந்த அறிவு வந்து பிராமணர்கள் மட்டும்தான் படித்தாங்க. அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட வகுப்பினர், ஒடுக்கப்பட்டோர், பெண்கள் யாருமே பெருமளவில் படிக்கவே இல்லை. ஸோ அதே மாதிரி மனப்பாடம் செஞ்சு படிக்கிறதுக்கு அப்போ வந்து பெருமளவில் வந்து முக்கியத்துவம் தரப்பட்டது. ஸோ அதுவுமே புதுசாக தோன்றுவதற்கு, அதாவது புதுசாக ஒரு விஷயம் தோன்றுவதற்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா எல்லாம் மனப்பாடம் பண்ணி படிக்கிறதுனால புதிய விஷயங்கள் தோன்றலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மேற்கத்திய கல்வி இங்கே கொண்டு வர்றாங்க. ஸோ அது வந்து மெக்காலே கல்வி முறை. ஸோ அப்போ மெக்காலே அப்படிங்கிறவர் யார்? மெக்காலே அப்படிங்கிறவர் 1834 38 முடிக்கும் கவர்னர் ஜெனரலுடைய ஆலோசனை குழுவில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். முதல் சட்டமன்ற உறுப்பினர். அதாவது 1833 சார்ட்டர் ஆக்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு லா மெம்பரை சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லா மெம்பரை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க 1833 சார்ட்டர் ஆக்டில். அதனால் மறு வருஷம் மெக்காலே அவர்கள் அந்த ஃபஸ்ட்டு லா மெம்பராக வர்றாப்புல. அப்போ வந்துட்டார். ஸோ அப்போ இந்தியாவில் அவர் வர்றதுக்கு முன்னாடியே 1823 வந்து பொது கல்விக்கான ஒரு பொதுக்குழு உருவாக்கப்படுது. அதாவது ஒரு பொதுக்கல்விக்கான ஒரு பொதுக்குழு உருவாக்கப்படுது. ஸோ இது கேட்பாங்க, பொதுக்கல்விக்கான பொதுக்குழு எப்போது உருவாக்கப்பட்டது? 1823. நடுவில் 8 போட்டுக்கணும், 1 2 3 123 பொதுக்கல்விக்கான பொதுக்குழு உருவாக்கப்படுது. ஸோ அப்போ அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, கிழக்கிந்திய கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனிக்கு என்ன மொழியில் வந்து கல்வி கற்றுக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் அவங்களுடைய வேலை. அப்போ இந்த குழு வந்து இந்த பொதுக்கல்விக்கான பொதுக்குழு இருக்குல்ல, இந்த குழு வந்து 2ஆக பிரிகிறாங்க. இந்த பொதுக்கல்விக்கான பொதுக்குழு 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கீழ்த்திசை குழு, இன்னொன்று வந்து மேலை, அதாவது ஒன்று வந்து ஓரியன்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கீழ் திசைக்குழு. ஸோ இவங்க வந்து என்ன சொன்னால் பிராந்திய மொழிகள். இப்போ தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்லேயே நீங்கள் வந்து கல்வி கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொன்று வந்து என்னென்னா ஆங்கில மரபுக்குழு. ஸோ இவங்க வந்து ஆங்கிலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆங்கில மரபுக்குழு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேலை கல்வி, அதாவது ஆங்கில மொழியில் தான் நம்ம வந்து கல்வி கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து மெக்காலே லா மெம்பராக வந்துட்டாரா, 34 வர்றாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா 1835 வந்து ஒரு குறிப்புகளை வந்து எழுதி வெளியிடுறாரு. அதுக்கு பேர் தான் மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன், இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் அப்படின்னு ஒன்று வெளியிடுறாரு. அதில் வந்து அவர் ஆங்கிலேய கல்வி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கான காரணமும் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா இந்தியர்கள் வந்து நிறத்திலையும் ரத்தத்திலையும் இந்தியர்களாக இருக்கணும். ஆனால் அவங்களுடைய டேஸ்ட்டில், அவங்களுடைய கருத்துக்களில், அவங்களுடைய சிந்தனையில் எல்லா விதத்துலையுமே ஆங்கிலேயர்களாக இருக்கணும். அப்போ அவங்க ஆங்கிலேய கல்வி கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும்? ஆங்கிலேயர்கள் மாதிரி இருக்கும். அப்போ அவங்க நம்ம ஆங்கிலேய ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் மெக்காலே அவர்கள் இந்த ஆங்கில கல்வி முறையை கொண்டு வர்றாங்க. ஸோ அப்போ அந்த ஆங்கில கல்வி முறைகளை கொண்டு வர்றதுக்கான இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா இங்கே வந்து ஆங்கிலேயர்களுக்கு வேலை செய்ய நிறைய வேலையாட்கள் தேவைப்படுது. ஆனால் அத்தனை பேரை பிரிட்டன்லேருந்து அங்கேருந்து இங்கே கொண்டு வர முடியாது. அப்போ ஆங்கிலேய கல்வி கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கிற அந்த ஆங்கிலேய கல்வி பயின்ற இளைஞர்களை அவங்க வந்து யூஸ் பண்ணி வேலை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் கொண்டு வராங்க. ஸோ அதன்படி தான் இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட் 1835 இந்திய கவுன்சிலால் ஆங்கில கல்வி சட்டம் இயற்றப்படுகிறது. ஸோ ஆங்கில கல்வி சட்டம் வந்து 1835 வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ 1835
1835 இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட் வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ இது முக்கியமான விஷயம். ஸோ மெக்காலேயை பொறுத்த முடிக்கும் 1835 தான் மினிட் ஆன் இந்தியன் எஜுகேஷன், இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் எழுதுகிறாரு. அதே மாதிரி 1835 தான் இங்கிலீஷ் எஜுகேஷன் ஆக்ட் வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ அதன் மூலியமாக நிறைய பள்ளி கல்லூரிகள்லாம் கட்டுறாங்க. குறிப்பாக 1857 பம்பாய், சென்னை, கல்கத்தா 3 இடத்துலையும் பல்கலைக்கழகங்கள் நிறுவப்படுகிறது. ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 1857 3 இடத்துல வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ இவங்க வந்து இந்த ஆங்கிலேய கல்வி படித்த இளைஞர்கள் வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு வந்து ஊன்றுகோல், அதாவது ஒரு தூண்கள் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க நினச்சாங்க. ஆனால் அவங்க வந்து என்ன நினச்சிட்டாங்க, ஸோ இந்த மாதிரி ஒரு வர்க்கத்தை உருவாக்கிட்டு, ஆங்கிலேய கல்வி படித்த ஒரு வர்க்கத்தை உருவாக்கிட்டு அவங்கள வந்து ஏளனப்படுத்துகிறாங்க. ஆங்கிலேயர்கள் பாபு வர்க்கம் என ஏளனப்படுத்துகிறாங்க. ஸோ அவங்க வந்து தூண்களாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சி தான் ஆங்கிலேயர்கள் நினைக்கிறாங்க. ஆனால் பாபு வர்க்கம் சொல்லி, ஸோ எப்பயுமே ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியர்கள் என்ன தான் படித்து மேலே வந்தாலும் அவங்களுக்கு கீழே இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ அப்போ வந்து பாபு வர்க்கம்னு சொல்லி ஏளனப்படுத்துகிறாங்க. ஸோ இப்படி இதன் மூலியமாக என்ன ஆகுது அப்படின்னா, இந்த படித்த இளைஞர்கள் தான் முதல்ல விடுதலைக்காக மக்களை ஒன்று திரட்டுறாங்க. ஸோ என்ன அப்படின்னா, இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து படிச்சிருக்கோம், அவங்களுக்கு படித்ததுனால அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, நிறைய சிந்தனைகள் வர ஆரம்பிச்சிருக்கோம். டெமோக்ரஸினா என்ன, ரிப்பப்ளிக்னா என்ன, ஒரு சோசியலிசம்னா என்ன. ஸோ ஏன்னா அவங்க நிறைய அறிஞர்களை பற்றி படிச்சுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த சிந்தனைகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ ஆங்கிலேயர்களுக்கு கீழே நம்ம இருக்கிறத காட்டியும் நம்ம சுதந்திர இந்தியாவில் இருக்கிறது தான் நமக்கு பெருமை. அப்போ தான் நம்ம வந்து நல்லா வந்து நம்மளுடைய உரிமைகளை நம்ம பெற முடியும், நம்ம இன்னும் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ அப்போ இப்போ வந்து ஒரு புது மாற்றம் உருவாகுது. ஸோ எல்லா ரீதியாகவுமே, சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக ஒரு புது வகுப்பு உருவாகுது. அந்த பிரிவில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நிலப்பிரபுகள், ஸோ லேண்ட்லார்ட் அப்படின்னு சொல்கிற நிறையா நிலம் வச்சுருக்க நிலப்பிரபுகள், அதே மாதிரி வட்டிக்கு காசு கொடுக்குறவங்க, வட்டிக்கு கடன் கொடுக்குறவங்க, அதே மாதிரி ஆங்கிலேயம் பயின்ற, அதாவது இங்கிலீஷ் படித்த துணை நிர்வாக பிரிவியரில் வேலை பார்க்குறவங்க. ஸோ இப்போ இங்கிலீஷ் படிச்சிருக்காங்க. இந்த மேற்கத்திய கல்வி படித்த எல்லா இந்தியர்களுமே பெரிய பொறுப்பு வகிக்கல. ஆங்கிலேயர்கள் அவங்களுக்கு உயர் பதவிகள் கொடுக்கல. அவங்க வந்து சபார்டினேட் சர்வீஸில் தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ சபார்டினேட், அதாவது துணை நிர்வாக பிரிவுகளில் தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கே ஆங்கில கல்வி படித்தாலும் அவங்க உயர் பதவி ஆங்கிலேயர்கள் கொடுக்கல. உயர் பதவிகளில் ஆங்கிலேயர்கள் தான் இருந்தாங்க. அப்போ இந்தியர்களுக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, சபார்டினேட் சர்வீஸ், கொஞ்சம் அடுத்த நிலையில் இருக்கிற பதவிகள் தான் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ ஒரு பிரிவு உருவாகுதுன்னு சொல்கிறேன்னா, இது வந்து நிறையா மாற்றங்கள் நிகழுதா ஆங்கிலேயர்கள் வந்ததுக்கப்புறம், பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக, கல்வி ரீதியாக மாற்றங்கள் நிகழுது. ஸோ அதனால் ஒரு புது பிரிவு உருவாகுது. அந்த பிரிவில் யாரெல்லாம் இருக்கான்னு நம்ம பார்க்குறோம். அதில் நிலப்பிரபு இருக்காங்க, கடன் கொடுக்குறவங்க இருக்காங்க. அதை வந்து லேவா தேவி அப்படின்னு சொல்கிறாங்க. லேவாதேவினா என்ன, லேவாதேவினா கடன் கொடுக்குறவங்க, அவ்வளோதான். ஸோ அவங்க, அது போக இந்த இங்கிலீஷ் மேற்கத்திய கல்வி படித்த இந்தியர்கள், அதேமாதிரி மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், ஸோ எல்லாம் படித்தவங்க தான். ஸோ இவங்க எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பிரிவு உருவாகுது. ஸோ இவங்கெல்லாம் இதில் இருக்காங்க. ஸோ ஆரம்ப காலகட்டத்தை பொறுத்த முடியும் ஒரு இணக்கமான அணுகுமுறை தான். ஸோ ஆங்கிலேய நிர்வாகத்தோட ஒரு நல்ல அணுகுமுறையில் தான் இருந்தாங்க. ஆனால் அதற்கு அப்புறம் தான் நம்ம வந்து சுதந்திர இந்தியாவில் இருந்தால் தான் நமக்கான உரிமைகள் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக தேசியத்துவத்தை வந்து பரப்புறதுக்கு செயல்பட்டுருப்பாங்க. ஸோ நம்ம பார்த்துருப்போம், ஃபஸ்ட்டு அறிமுகம் அப்படிங்கிற இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃபில் என்ன பார்த்துருப்போம், சோசியல் ரிஃபார்மர்ஸ்க்கு அப்புறம், அதாவது அந்த சீர்திருத்த இயக்கங்களுக்கு அப்புறம் யார் வந்து இந்த தேசியத்துவத்தை முன்னெடுத்து கொண்டு போகிறா அப்படின்னா, இந்த தேசிய கொள்கைகளை முன்னெடுத்து கொண்டு போகிறோம் அப்படின்னா படித்த இளைஞர்கள் தான் முன்னெடுத்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறோமா, அங்கேயே பார்த்தோம். அப்போ இவங்க தான் ஆரம்பத்தில் ஒரு இணக்கமான அணுகுமுறையில் இருந்தாலும் நம்மளுடைய உரிமைகள் நமக்கு சுதந்திர இந்தியாவில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விடுதலைக்கான சிந்தனைகளை முதல்ல மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஸோ விடுதலைக்கான சிந்தனைகளில் மக்கள்கிட்ட முதல்ல கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதனால தான் நிறைய ஆர்கனைசேஷன், நிறைய இயக்கங்கள் வந்து உருவாகுது. ஸோ இந்த போட்டிருக்காங்க பாருங்களேன், இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுவப்படுவதற்கு முன்னர் இருந்த பல அமைப்புகளில் இவ்வகுப்புகளை சேர்ந்தோரின் உணர்வுகள் தெளிவாக பேசப்பட்டதை காண முடிகிறது. ஸோ நிறைய இயக்கங்கள் ஆரம்பிக்குது. ஸோ இந்திய ஐஎன்சிக்கு முன்னாடி, அதாவது 1885 ஐஎன்சி ஃபார்ம் ஆகுது, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். அதற்கு முன்னாடி நிறைய இயக்கங்கள் ஆரம்பிக்கப்படுகிறது. ஸோ அந்த இயக்கங்களுக்கான ஆணி வேற யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படித்த இளைஞர்கள் தான். ஸோ ஒரு சிலருடைய பேரை கொடுக்குறாங்க, ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர்
ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், விவேகானந்தர், அரவிந்த் கோஷ், கோபாலகிருஷ்ண கோகலே, தாதாபாய் நவ்ரோஜி, மேத்தா, ஃபெரோஷா மேத்தா, சுரேந்திரநாத் பானர்ஜி. ஸோ இந்த மாதிரியான இவங்க தான் சமுதாய மத இயக்கங்களுக்கு தலைமை இருக்கிறாங்க. ஸோ அதாவது இவங்களாம் சோசியல் ரிஃபார்மர்ஸ். ஸோ இவங்களாம் முன்னாடி எடுத்து கொண்டு போகிறாங்க. இவங்க தான் இந்த அரசியல் இயக்கங்களுமே முன்னாடி எடுத்து கொண்டு போகிறாங்க. ஸோ இதில் வந்து நான் ராஜா ராம்மோகன் ராய், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், விவேகானந்தர்லாம் சோசியல் ரிஃபார்மர்ஸ். ஸோ இவங்க அதே மாதிரி அடுத்து யாரெல்லாம் கொடுக்குறாங்க, கோகலே, தாதாபாய் நவ்ரோஜி, இவங்கெல்லாம் இந்த அரசியல் இயக்கங்களுக்கு அரசியல் மாற்றங்களுக்கு வித்திட்டவங்க. ஸோ அப்போ சோசியல் ரிஃபார்மர்ஸையும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பொலிட்டிக்கல் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் இருக்கிறவங்களையும் கொடுக்குறாங்க. ஸோ ஆரம்ப காலத்தில் இவங்களாம் தான் சேர்ந்து நம்மளுடைய தேசியம் அப்படிங்கிற ஒரு கொள்கைகளை முன்னெடுத்து கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்ல வர்றாங்க. ஸோ ராஜா ராம்மோகன் ராயில் ஆரம்பித்து அப்படியே அதே மாதிரி அரசியல் மாற்றங்களுக்கு வித்திட்டவங்களையும் உடைய பேர்களையுமே சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, மேற்கத்திய கல்வி படித்தவங்க அந்த மேலை நாட்டு அறிஞர்களுடைய அந்த கொள்கைகளை அந்த கருத்துக்களை வந்து படித்தாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் ஒரு சிலருடைய பேர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஜேம்ஸ் ஸ்டுவார்ட் மில், மார்ஜினி, கரிபால்டி, ரூசோ, தாமஸ் பெயின், மார்க்ஸ். ஸோ இவங்களுடைய கொள்கைகளெல்லாம் படித்து தேசியம்னா என்ன, மக்களாட்சினா என்ன, சோசியலிசம்னா என்ன அப்படிங்கிற அந்த கருத்துக்களெல்லாம் கற்றுக்குறாங்க. ஸோ அப்போ அந்த கருத்துக்களெல்லாம் கற்றுக்கிட்டு அதன் மூலிமா என்னென்னலாம் கேட்குறாங்க அப்படின்னா, பத்திரிகை உரிமை, பேசும் உரிமை, சுதந்திரமாக ஒன்று கூடும் உரிமை. அதாவது அசோசியேஷன், நாங்கள் வந்து அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணணும், அதே சுதந்திரமாக ஒன்று கூடும் உரிமை அசோசியேஷன். அதே மாதிரி ஸ்பீச், நாங்கள் வந்து பேசணும், ஸ்பீச். அதே மாதிரி ப்ரெஸ், பத்திரிகை உரிமை, ப்ரெஸ். இந்த 3 விஷயங்களும் கேட்குறாங்க. ஸோ ஆங்கிலேயர்கள் இருப்பாங்களே, ஐரோப்பியர்களுமே இந்த 3 விஷயத்தை தான் தங்களுடைய முதன்மையான கொள்கைகளாக வச்சுருந்தாங்க. ஸோ அதேமாதிரி இந்தியர்களும் இங்கேருந்து படித்த மேற்கத்திய கல்வி படித்த இளைஞர்களும் இந்தியர்களும் இதைத்தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து நிறைய மக்கள் வந்து ஒன்று கூடி சில பிரச்சனைகளை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ காரணம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து அஞ்சல், தந்தி சேவை எல்லாமே, ஸோ டிரான்ஸ்போர்ட்டு, கம்யூனிகேஷன் பெருக ஆரம்பிச்சிருச்சு. எல்லா மக்களும் ஈஸியாக ஒரு இடத்துல ஒன்று கூடி பேசலாம், கருத்துக்களை தெரிவிக்கலாம். கருத்துக்கள் ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு இடத்துக்கு ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து அவங்க வந்து என்ன கேட்குறாங்கன்னா, அசோசியேஷன், ஸ்பீச்சு, ப்ரெஸ்ஸு, எங்களுக்கு வந்து ஸ்பீச் உரிமை வேணும், ப்ரெஸ்ஸு உரிமை இருக்கணும், அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கான உரிமை இருக்கணும். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரியான ரைட்ஸ் எல்லாம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு பிரச்சனையை வந்து பேசி அதை டிஸ்கஸ் பண்ணி அதை வந்து பரப்புறதுக்கான சூழல் ஏற்படுது. அதற்கான காரணம் கம்யூனிகேஷனும் டிரான்ஸ்போர்ட்டும் பெருக ஆரம்பிக்குது. ஸோ படித்த இளைஞர்கள் ஆரம்பத்தில் இணக்கமான முறையில் இருந்தாலும் பின்னாட்களில் என்ன மாறுறாங்க அப்படின்னா, சுதந்திர இந்தியாவில் தான் தங்களுக்கான விஷயங்கள் வந்து தங்களுக்கான உரிமைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மாறுறாங்க. அப்போ வந்து அவங்க மேற்கத்திய கருத்துக்கள்லாம் படிக்கிறாங்க. ஸோ அதில் தான் நம்ம சிலருடைய பேர் பார்த்தோம். ஸோ ஜான் லாக்கு, மசினி, கரிபால்டி, இவங்களுடைய மார்க்ஸு, இவங்களுடைய இதெல்லாம் பார்த்தோம். அப்போ அவங்க மூலியமாக தான் அவங்களுக்கு சோசியலிசம்னா என்ன, நேஷனலிசம்னா என்ன, டெமோக்ரஸினா என்ன, ஸோ இந்த மாதிரியான கருத்துக்கள், தேசியம், மக்களாட்சி, சோசியலிசம்லாம் அவங்களுக்கு படிக்கிறாங்க. ஸோ அதற்கப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு வந்து அசோசியேஷனுக்கான உரிமை வேணும், ரைட்டு ஸ்பீச்சுக்கான உரிமை வேணும், அதே மாதிரி பத்திரிகை சுதந்திரம் வேணும். ஸோ இதற்கெல்லாம் எங்களுக்கு உரிமை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு விஷயத்தை பேசி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து ஈஸியாகுது. காரணம் போஸ்ட்டு, டெலகிராஃபு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், ரயில் சேவைகள் இதெல்லாம் வந்து பெருகுது. ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈஸியாகுது. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிறிஸ்டியன் மிஷினரி வர்றாங்களே, ஸோ அவங்களுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ சமய பரப்பாளர்களின் பங்களிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து கிறிஸ்டியானிட்டியாக பரப்பணும் அப்படின்னு தான் வர்றாங்க. ஸோ எல்லாத்தையும் மதம் மாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் வர்றாங்க. அப்போ இங்கே இருக்கிற பல கடவுள் முறை, இப்போ இந்துத்துவத்தில் பார்த்தோம் அப்படின்னா, ஹிந்துயிசத்தில் நிறைய கடவுளை வழிபடுறாங்க, நிறைய கடவுள் இருக்காங்க. ஸோ அப்போ அந்த பல கடவுள் முறை, இங்கே இருக்கக்கூடிய சாதிய ஏற்றத்தாழ்வுகள், இதெல்லாம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதெல்லாம் வந்து சுட்டி காமிக்கிறாங்க. இப்போ வந்து உங்கள் இதில் வந்து இதெல்லாம் இருக்குது, அதனால் நீங்கள் இந்த மதத்துக்கு மாறிடுங்க, பல கடவுள் முறை இருக்குது, நிறைய சாதி ஏற்றத்தாழ்வு இருக்குது, அப்போ நீங்கள் கிறிஸ்டியானிட்டிக்கு மாறிடுங்க அப்படின்னு சொல்லி தான் கொண்டு வராங்க. அப்போ அவங்க கிறிஸ்டியானிட்டிக்கு மாறுறதுக்கு கொண்டு வந்த முறைகளில் ஒன்று தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கல்வி. அப்போ அவங்க கிறிஸ்டியன் மிஷினரிஸ் மூலியமாக அவங்க வந்து எல்லாருக்கும் கல்வி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ என்ன, மேற்கத்திய கல்வி தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ மேற்கத்திய கல்விகள் கொடுக்குறப்பையும் அவங்க ஏற்றத்தாழ்வு இல்லாமல் உயர் வகுப்பினர், இவங்க வந்து தாழ்த்தப்பட்டவங்க அப்படின்லாம் எதுவுமே பார்க்காம எல்லாத்துக்கும் கல்வியை கொண்டு போய் சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப கல்வி இங்கே வந்து கிறிஸ்டியன் மிஷினரி மூலியமாக நிறைய பேர் கல்வி கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இவ்வளோ படித்ததுக்கு அப்புறமே
கிறிஸ்டியானிட்டிக்கு மாறிடுறாங்களா, கிறிஸ்டியன் மிஷினரி மூலிமா படித்தது மூலியமாகவும் கிறிஸ்டியானிட்டிக்கு மாறிடுறாங்களான்னா அப்படி கிடையாது. ஸோ ரொம்ப கொஞ்சம் பேர் தான் மாறுறாங்க. ஆனால் இந்த கிறிஸ்டியன் மிஷினரி இங்கே ஏற்படுத்தின தாக்கம் என்ன அப்படின்னா அதன் மூலிமா ஸோ கொஞ்சம் பேர் கிறிஸ்டியானிட்டிக்கு மாறுறாங்க அப்படிங்கிறதுனாலேயே இங்கே நிறையா சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் மாறுது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு சுத்தி எடுத்துக்கோமே, சுத்தி வந்து இவங்களுடையது தான், ஆரிய சமாஜத்தினுடையது தான். ஸோ ஆரிய சமாஜுடையது தான் அந்த சுத்தி இயக்கம்லாம். அந்த சுத்தி இயக்கம்னா என்ன அப்படின்னா கிறிஸ்டியானிட்டி இல்லை முஸ்லீம்களுக்கு மாறினவங்க மீண்டும் திருப்பி இந்துத்துவத்துக்கே மாறிடலாம், அந்த சுத்திகரிக்கிற ஒரு சடங்கு தான் சுத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து ஆரிய சமாஜத்தினுடைய இயக்கம். ஆரிய சமாஜ் அப்படின்னா தயானந்த் சரஸ்வதி அவர் என்ன சொல்லியிருப்பார், கோ பேக் டு வேதாஸ் அப்படின்லாம் சொல்லியிருப்பார். ஸோ அப்போ நம்ம வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படின்லாம் சொல்லியிருப்பார். ஸோ அப்போ இவங்க மூலியமாக இதே மாதிரி தயானந்த் சரஸ்வதி இன்னொன்று சொல்லியிருப்பார், என்னென்னா ஸ்வராஜ் அப்படிங்கிற வார்த்தையவே இவர் தான் சொல்லியிருப்பார். அப்போ ஸ்வராஜ் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்ன, இந்தியா ஃபார் இந்தியன்ஸ், இந்தியா யாருக்கானது, இந்தியர்களுக்கானது அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ தயானந்த் சரஸ்வதி மூலியமாக அவர் வந்து ஒரு சமய சீர்திருத்த இயக்கம் தான். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இங்கே விடுதலையை பற்றி பேசுகிறாரா, ஸ்வராஜ் அப்படிங்கிறத பற்றியும் பேசுகிறாரு. ஸோ அப்போ இதன் மூலியமாக தேசியவாதம் வளருதா. ஸோ அதான். ஸோ கிறிஸ்டியானிட்டி வந்து ரொம்ப கிறிஸ்டியன் மிஷினரி மூலியமாக கல்வி கற்றுக்கிட்டாலும் ஒரு சிலர் மட்டும்தான் கிறிஸ்டியானிட்டிக்கு மாறுறாங்க. ஆனால் அதனால் ஏற்படுத்தப்பட்ட சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் நிறையா வந்துச்சு அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆங்கிலேய மேற்கத்திய கல்வி படித்த இளைஞர்கள் வந்து நம்ம அரசியல் மாற்றங்களுக்கு முன்னாடி இங்கே வந்து சமூகத்தில் நிறையா மாற்றங்கள் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இங்கே வந்து இந்த சீர்திருத்த இயக்கங்களெல்லாம் கொண்டு வர்றாங்க. ஸோ சீர்திருத்த இயக்கங்களை இங்கே 3ஆக கொடுத்துருப்பாங்க. ஒன்று ரீஃபார்ம், இன்னொன்று ரிவைவலிஸ்ட். ஸோ ரீஃபார்ம் அப்படின்னா இந்த நான் ஏனிங்கன்னு 10th புக்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ வெஸ்டர்ன் எஜுகேஷன், வெஸ்டர்ன் மேற்கத்திய கல்விகளை படித்து அதன் மூலயமா சமூகத்தை சீர்திருத்துறவங்க. ஆனால் மேற்கத்திய கல்விகள் கற்றுக்கிட்டாலும் இவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய பழைய கருத்துக்களையுமே ஏற்றுக்கிறாங்க. ஸோ அதில் நல்ல விஷயங்களை எல்லாத்தையுமே ஏற்றுக்கிறாங்க. ஸோ அதே ரீஃபார்ம், நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறாங்க. அடுத்து ரிவைவலிஸ்ட்னா மீட்டுருவாக்கம். பழைய ரிலீஜனுக்கு, உதாரணத்துக்கு பழைய ரிலீஜியனான ஹிந்துயிசத்துக்கு நான் புது உயிர் கொடுக்க போகிறேன், ஒரு நியூ லைஃப் கொடுக்க போகிறேன். அதாவது அதில் இருக்கக்கூடிய தவறான விஷயங்களெல்லாம் நீக்கிட்டு அதற்போக அதனுடைய ஒரிஜினலான உண்மையான நல்ல விஷயங்களை எல்லாத்தையுமே நான் கொண்டு வர போகிறேன். ஸோ அதுதான் மீட்பு இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் என்னது, மீட்பு இயக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தனிநபர்கள் முன்னெடுத்திய சாதி ஒழிப்பு அந்த சீர்திருத்தவாதிகள் அவங்களாம் யாருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பூனேவை பொறுத்த முடியும் ஜோதிபா புலே, கேரளாவில் நாராயணகுரு ஐயன்காளி, தமிழ்நாட்டில் ராமலிங்க அடிகள், வைகுண்ட சுவாமிகள், அப்புறம் அயோத்திதாசர். ஸோ இவங்கெல்லாம் ஜாதி ஒழிப்பு முறைக்கு பாடுபட்டவங்க அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ஒரு சிலருடைய சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களுக்கான வருஷம் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ 10th புக்கில் எல்லாமே படித்தது தான். ஸோ இங்கே இதையும் நோட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா பிரார்த்தனா சமாஜ் 67 6 to 7 பிரார்த்தனை பண்ணணும், சாயங்காலம் 6 to 7 பிரார்த்தனை பண்ணணும். ஆரிய சமாஜ் 75. ஸோ அதுக்கப்புறம் யார் சீர்திருத்தவாதிகள்லாம் முன்னெடுத்தாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சாங்க அப்படின்னா, அதாவது சாதியை ஒழிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க, குழந்தை திருமணத்தை தடை செய்யணும்னு சொல்லி சொன்னாங்க, விதவைகள் மறுமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி இந்துத்துவத்தில் இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இருக்குது. அப்போ இஸ்லாமியத்தில் இருக்குது அப்படின்னா அலிகார் இயக்கம், இஸ்லாமியத்தில் பொறுத்த முடியும் அலிகார் இயக்கம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் 10th நம்ம படித்ததோடைய ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் மாதிரி மட்டும் இங்கே உங்களை கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வேறு என்ன முக்கியமான காரணிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1857 புரட்சியுமே தேசியவாதத்துக்கு ஒரு முக்கியமான காரணிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1857 பேரெழுச்சி, அதாவது 1857 புரட்சி தான் இந்திய தேசிய இயக்கத்தின் பிறந்த நாள் ஆகும். ஸோ இது கேட்கலாம். ஸோ எங்கே அது இந்திய தேசியம் அப்படிங்கிறது அந்த இயக்கம் பிறக்குது அப்படின்னா இந்த 1857 பேரெழுச்சியின் மூலியமாக தான் பிறக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1857 புரட்சியை அடக்குனதுக்கு அப்புறம் ஆங்கிலேயர்கள் பண்ணின நிறையா விஷயங்களுக்கு ஒரு பழி திருப்பி நம்ம இந்தியர்கள் பழி வாங்காமையே இருந்துச்சு. என்ன அப்படின்னா 1857 அவங்க அந்த புரட்சியை ஒடுக்கி கைக்குள்ளே கட்டுப்படுத்தி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஆனால் அதற்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா கோர்ட் மார்ஷல், அதாவது நீதிபதிகள், அங்கே இருக்கக்கூடிய அந்த இராணுவ கோர்ட்டுன்னு சொல்லுவாங்களே, ஸோ இராணுவ நீதிமன்றம், அங்கெல்லாம் விசாரணை நடக்குது. ஸோ அங்கே விசாரணை நடக்கிறப்ப அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இல்லை ஆங்கிலேயர்களுக்கு நண்பர்களா எதிரிகளான்னு தெரியாமல் ஸோ எல்லாரையுமே
அங்கே விசாரணைக்குன்னு வந்து அவங்க வந்து ஏதோ ஒன்று இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தாங்களே, அங்கே வந்து அவங்க விசாரணையே பண்ணாமல் அவங்க எல்லாருக்குமே தண்டனை கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அது விஷயந்தான். ஸோ இப்போ இராணுவ நீதிமன்றத்தில் எந்த நடைமுறைகளுமே ஃபாலோ பண்ணாமல் ஸோ எல்லாருக்குமே அவங்களுடைய ஆங்கிலேயர்களுக்கு நண்பர்களாகவே இருந்தாலும், ஸோ நண்பனோ பகைவனோ, ஸோ அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ, அவங்க குற்றம் பண்ணியிருக்காங்களோ இல்லையோ, ஸோ எல்லாத்தையுமே அவங்க வந்து தண்டிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்தியர்கள் மத்தியில் ஒரு பெரும் இதை ஏற்படுத்தியது. ஸோ அதுக்கு வந்து நம்ம பழி வாங்கணும் அப்படின்னா 1857 புரட்சியினுடைய விளைவுக்கு நம்ம பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. ஸோ அதனுடைய தாக்கம் எங்கே வந்திருக்கும் அப்படின்னா இந்திய தேசிய எழுச்சிக்கு அந்த விஷயங்கள் வந்து ஒரு இதாக இருந்திருக்கணும். அது வந்து ஒரு இதாக இருந்திருக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே வந்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்லுவாங்க. ஸோ என்ன அப்படின்னா எல்ஃபின்ஸ்டோன் கவர்னர் ஆஃப் பம்பாய் பிரசிடென்சி, பம்பாய் மாகாணத்தினுடைய ஆளுநராக இருந்த ஆளுநர் எல்ஃபின்ஸ்டோன். ஸோ எல்ஃபின்ஸ்டோன் காலேஜெல்லாம் நம்ம அம்பேத்கர் படிக்கிறப்ப படிப்போம். அம்பேத்கர் வந்து இந்த கல்லூரிகள்லாம் படிச்சிருப்பார், எல்ஃபின்ஸ்டோன் கல்லூரியெல்லாம் படிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லி படிப்போம். ஸோ அப்போ அவருக்கு அம்பேத்கர் எங்கே படிச்சிருப்பார்? பம்பாயில் தான் படிச்சிருப்பார். ஸோ அப்போ பம்பாயில் இருந்த ஆளுநர் தான் ஆளுநர் எல்ஃபின்ஸ்டோன். இதை இப்படி வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ அந்த எல்ஃபின்ஸ்டோன் வந்து அப்போதைய இந்தியாவின் எதிர்கால அரச பிரதிநிதி, அதாவது பின்னால் வைஸ்ராயாக இருக்க போகிற சர் ஜான் லாரன்ஸுக்கு ஒரு லெட்ரு எழுதியிருப்பார். ஸோ அதாவது அங்கே வந்து ஒரு கடிதம் மாதிரி எழுதியிருப்பார். அதனுடைய ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நண்பன் பகைவன் என்ற வேறுபாடின்றி பழிவாங்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதாவது யார் ஃப்ரெண்டு யார் எனிமி அப்படிங்கிறதையே பார்க்காம எல்லாரையுமே இந்த 1857 புரட்சிக்கு பின்னாடி ஆங்கிலேயர்கள் வந்து பழி வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். அதே மாதிரி கொள்ளையடிக்கிறத பொறுத்த முடிக்கும், கொள்ளையடிப்பதை பொறுத்த மட்டில் நாதிர் ஷாவையே மிஞ்சிட்டோம். அதாவது நாதிர் ஷா அப்படிங்கிறவர், நாதிர் ஷா ஒரே ஒன்று இது பண்ணி சொல்கிறேன். ஸோ இந்த கோஹினூர் டைமண்ட் இருக்குல்ல, அதை தூக்கிட்டு போனவர் இவர் தான். ஸோ இந்த நாதிர் ஷா தான். இவர் வந்து இந்த பெர்ஷியா ஈரான் ஸோ அதை ரூல் பண்ண ஒரு ரூலர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அது மட்டும் போதும். ஸோ அந்த நாதிர் ஷாவையே நம்ம கொள்ளையடிக்கிறதுல மிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். ஸோ அப்போ எந்த அளவுக்கு அவங்க 1857 புரட்சிக்கு பின்னாடி ஆங்கிலேயர்கள் எந்த அளவுக்கு நடந்து கொண்டாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டு. அதே மாதிரி இனப்பாகுபாடுமே இருந்துச்சு. ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை பெரிய அளவில் மதிக்க மாட்டாங்க. அதே மாதிரி பெரிய பதவிகள் கொடுக்க மாட்டாங்க, சம்பள உயர்வு இருக்காது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அதே மாதிரி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அப்போ ஐசிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தியன் சிவில் சர்வீஸ். ஸோ இதுக்கெல்லாம் வந்து அப்போ வந்து வயது வந்து என்ன அப்படின்னா 21 அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. அப்போ இந்தியர்கள் வந்து நிறையா பேர், அப்போ வந்து இங்கிலாண்டில் மட்டும்தான் அந்த எக்ஸாம் நடக்கும், இந்தியாவில் எக்ஸாம் நடக்காது. இப்போ இங்கிலாண்டில் போய் 21 வயசு அப்படிங்கிறப்ப நிறையா இந்தியர்கள் வந்து இங்கிலாண்டில் போய் அந்த எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி பாஸ் ஆகி ஐசிஎஸ் ஆனாங்க. ஸோ அப்போ வந்து உயர் பதவிகளுக்கு போகிறப்ப, அதாவது கலெக்டர் ரேஞ்சு, இப்போ கலெக்டர் இதுக்கு வந்து இந்தியர்கள் போகிறப்ப அந்த 21 வயதுங்கிறத 19 வயசாக்குனாங்க. காரணம் என்ன? இந்தியர்கள் இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணக்கூடாதுங்கிற நோக்கத்தோடு தான் அதை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இந்தியர்கள் வந்து நீங்கள் இங்கிலாந்துலேயும் இந்தியாவிலையும் ஒரே நேரத்தில் எக்ஸாம் வைங்க அப்படின்லாம் சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆனால் அதற்கு ஆங்கிலேயர்கள் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா இந்தியாவில் வச்சாங்க அப்படின்னா இந்தியாவில் நிறைய பேர் எழுதி பாஸ் ஆகிடுவாங்க அப்படிங்கிற காரணத்தோடையே இந்தியாவில் வைக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி என்னென்ன அடக்குமுறை நடவடிக்கைகள்லாம் ஏற்கொள்ளப்பட்டது? ஐபிசி 1870. ஸோ ஐபிசி கொண்டு வந்தது 1860. இந்த 1870 வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க, செக்ஷன் 124A. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா அரசுக்கு எதிராக வெறுப்புணர்வை தூண்டுறவங்களை வந்து தண்டிக்கக்கூடிய சட்டம். ஸோ இது வந்து வச்சுக்கணும். என்ன அப்படின்னா ஐபிசி 1870 செக்ஷன் வந்து 124A. இது வந்து நம்ம இந்தியாவில் ஆங்கிலேயருக்கு எதிராக ஏதாவது ஒரு வெறுப்புணர்வு, அதாவது இந்திய போராட்டத்துக்காக பாடுபடுறாங்க அப்படின்னா ஆங்கிலேயருக்கு எதிராக வெறுப்புணர்வு உண்டாக்குறாங்க தானே அர்த்தம். ஸோ அவங்களெல்லாம் வந்து தண்டிக்கிற ஒரு சட்டம் அப்படின்னு ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பிராந்திய மொழி சட்டம் 1878. இது என்ன அப்படின்னா இந்த வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட் மூலியமாக இந்திய மொழிகளில் நியூஸ் பேப்பர் வர்றதெல்லாம் அவங்க வந்து அதை சென்சார் பண்ணி தான் வெளியிடுவாங்க. ஸோ அப்போ இந்தியாவில் வந்து ஒரு தமிழில் நியூஸ் பேப்பர் வருது அப்படின்னா தமிழ்நாட்டில் ஈஸியாக வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடலாமா? இப்போ அந்த நியூஸ் பேப்பர்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது, இந்த நியூஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு சட்டம். ஸோ அந்த சட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்தியர்கள் வந்து இந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் பெறக்கூடாது. அப்போ தமிழில் போய் ஒரு நியூஸ் பேப்பர் வெளியிடுறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் ஈஸியாக மக்கள்கிட்ட போய் சேரும். அப்போ இந்த ஆங்கிலேயருக்கு எதிரான சிந்தனைகள் எல்லாத்தையுமே அவங்களே ஆங்கிலேயர்களே வெளியிடாமல் அதை வந்து சென்சார் பண்ணுறாங்க.
இப்போ இந்த கண்டென்ட்டெல்லாம் நீங்கள் இனிமேல் வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நியூஸ் பேப்பர்லேருந்து அந்த நியூஸ் பேப்பர் வந்து பப்ளிஷ் ஆகாமல் அந்த கண்டென்ட்டெல்லாம் அவங்க எடுத்துருவாங்க. ஸோ அதுதான் அந்த விஷயந்தான் பிராந்திய மொழி சட்டம் 1878. அதே மாதிரி அங்கே இங்கிலாந்துலேருந்து இறக்குமதி ஆகுதுல்ல, ஸோ இங்கிலாந்துலேருந்து இறக்குமதி செய்யப்படுற பருத்தி இலை துணி, இங்கிலாந்துலேருந்து இறக்குமதி செய்யப்படுற காட்டன் ட்ரெஸ்ஸுக்கு வந்து சுங்கவரி குறைக்கிறாங்க. காரணம் என்ன? சுங்கவரி அதிகமாக இருந்துச்சுன்னா ரேட் அதிகமாக போயிடுமா. ஸோ இப்போ அங்கேருந்து ஒன்றே இங்கே இம்போர்ட் பண்ணி அங்கேருந்து இங்கே இந்தியாவுக்கு கொண்டு வந்து இந்தியாவில் விற்கிறாங்க. அப்போ நீங்கள் இந்தியாவில் டேக்ஸ் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா, சுங்கவரி நீங்கள் அங்கேருந்து இங்கே வர்றப்பயே அங்கே சுங்க கட்டணம் வந்து அதிகமாக நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அதனுடைய பொருளுடைய விலை வந்து அதிகமாயிரும். அப்போ இந்தியாவில் யாரும் வாங்க மாட்டாங்க. அதனால் அதை வந்து குறைக்கிறாங்க. ஆனால் இதே என்ன நடக்குது? இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுற பருத்தி இலை துணிகளுக்கு வந்து அதற்கான வரியை வந்து அதிகப்படுத்துகிறாங்க. மீதான உள்நாட்டு தீர்வை வந்து உயர்த்தப்படுற. ஸோ இங்கிலாந்துலேருந்து நீ இறக்குமதி பண்ணுறதுக்கு டேக்ஸை கம்மி பண்ணிக்கிற, அப்போ இந்தியாவில் நீ மேனுஃபேக்சர் பண்ணுறேன்னா அதுக்கு நான் டேக்ஸ் அதிகமாக போடுவேன். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப தவறான செயல் தானே. அப்போ இந்திய துணிகள் எல்லாத்துக்குமே அதனுடைய விலை வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அங்கேருந்து இறக்குமதி செய்யப்படுறதுக்கு பொருட்களினுடைய விலைகள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் காரணம். ஸோ அதே மாதிரி ரிப்பன் ஒய்ஸ்ராயாக இருக்கிறப்ப, ரிப்பன் வந்து அரச பிரதிநிதியாக இருக்கிறப்ப இல்பர்ட் மசோதா அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அதாவது ஒரு மசோதா கொண்டு வராங்க, இல்பர்ட் மசோதா அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. அதன் மூலியமாக இந்திய நீதிபதிகள் வந்து ஐரோப்பியர்களை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு வந்து ஐரோப்பியர்கள் மத்தியில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஐரோப்பிய நீதிபதிகள் ஐரோப்பியர்கள் செய்த தண்டனைகளை வந்து விசாரிக்கிறப்ப ஐரோப்பிய நீதிபதிகள் வந்து ஐரோப்பியர்களுக்கு பெருசாக தண்டனை வழங்க மாட்டாங்க. ஆனால் இப்போ இந்திய நீதிபதிகள் விசாரிக்கிறாங்க அப்படின்னா ஐரோப்பியர்களுக்கு கரெக்டான பனிஷ்மெண்ட்டை கொடுப்பாங்களே. ஸோ அதனால் ஐரோப்பியர்கள் வந்து எதிர்க்கிறாங்க. ஸோ அதனால் இதை வந்து மாடிஃபை பண்ணிட்டாங்க. இந்த இல்பர்ட் மசோதாவை மாற்றிட்டாங்க. ஐரோப்பியர்கள் விருப்பங்களை நிறைவு செய்யும் திருத்தம் செய்யப்பட்டது. என்ன அப்படின்னா, இந்திய நீதிபதிகள் வந்து அந்த மாதிரி இந்திய நீதிபதிகளுக்கான ஐரோப்பியர்கள் விசாரிக்கக்கூடிய பவரெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருப்பாங்க. அதான். ஸோ அந்த மசோதாவிலையும் திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ இந்திய நீதிபதிகள் ஐரோப்பியர்களை கரெக்டாக விசாரித்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது. ஸோ அதை தான் அங்கே சொல்ல வர்றாங்க. அப்போ திருப்பி இந்தியர்களை வந்து ஒரு அடக்குமுறை பண்ணிக்கிட்டே இருக்காங்களா. அதே மாதிரி பத்திரிகையினுடைய பங்கு, இந்த தேசியவாத வந்து எழுச்சி அடையுது அப்படின்னா பத்திரிகையினுடைய பங்கு என்ன அப்படின்னா, பத்திரிகை பெருமளவில் வந்து பேசப்பட்டிருக்கோம். என்ன அப்படின்னா, இப்போ வந்து அந்தந்த பிராந்திய மொழிகள், இப்போ தமிழ் தெலுங்கு அப்படின்னு சொல்லி அந்தந்த மொழிகள்லையுமே வந்து பத்திரிகைகள் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ பத்திரிகையின் மூலியமாக சுதந்திரம், விடுதலைனா என்ன, சுதந்திரம்னா என்ன, மக்களுக்கான உரிமைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பத்திரிகை எழுத்தாளர்கள் பத்திரிகை மூலியமாக மக்கள்கிட்ட போய் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் மக்கள் வந்து ஒரு எழுச்சி அடைகிறாங்க. இப்போ மக்கள் வந்து படிக்கிறாங்கல்ல. ஸோ அதை ஃபுல்லாக படித்து பார்க்குறப்ப அப்போ இதெல்லாம் வந்து நமக்கான உரிமை அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கிறப்ப அதன் மூலியமாக தேசியம் வந்து வளர ஆரம்பிக்குது. இந்த தேசியங்கிறது தத்துவம் வந்து வளர ஆரம்பிக்குது. ஸோ அப்போ முக்கியமான நியூஸ் பேப்பர் என்னங்கிறத மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரீஜனல் லாங்குவேஜ், அந்தந்த லாங்குவேஜில் பிராந்திய மொழிகளில் இருக்கிறது. ராஜாராம் மோகன் ராய் வங்க மொழியில் வெளியிட்ட சம்வாத் கௌமுதி 1821. ஸோ யார், என்ன பத்திரிக்கை, எந்த வருஷம், அதை மட்டும் ஏன் வச்சுக்கிட்டா போதும். வங்க மொழி சம்வாத் கௌமுதி ராஜாராம் மோகன் ராய் 1821. பாரசீக மொழியிலையும் அவர் வெளியிட்டது தான். பாரசீக மொழியில் மிராத் உல் அக்பர்னு ஒரு பத்திரிகை வெளியிட்டிருப்பார். மிராத் உல் அக்பர் பாரசீக மொழி. அதற்கு பின்னாடி அம்ரித் பஜார் பத்திரிகா. ஸோ இதெல்லாம் வந்து பிராந்திய மொழிகளில் வெளியிட்ட பத்திரிகை, அம்ரித் பஜார் பத்திரிகா. ஸோ முக்கியமான பத்திரிகை, ஒரு சில பத்திரிகைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது மக்கள்கிட்ட வந்து தேசிய உணர்வை வந்து வளர்த்த பத்திரிகைகள். ஸோ அம்ரித் பஜார் பத்திரிகா இது வந்து சிசிர் குமார் கோஸ் அப்படிங்கிறவர் வெளியிட்டிருப்பார். சிசிர் குமார் கோஸ் அப்படிங்கிறவர் வெளியிட்டிருப்பார். அதே மாதிரி தி பம்பாய் குரோனிக்கல் வந்து ஃபெரோஷா மேத்தா இருக்கார், நம்ம படிக்கிறோம்ல, அவர் தான் ஃபெரோஷா மேத்தா அப்போ வெளியிட்டது. ட்ரிபியூன் அப்படின்னு ஒன்று, இது வந்து சர்தார் தயால் சிங் மஜீத்தியா அப்படிங்கிற ஒருத்தர் வெளியிருப்பார். அதேமாதிரி இது இந்தியன் மிரர். இந்த இந்தியன் மிரர் வந்து தேவேந்திரநாத் தாகூர் 10th புக்கில் படிச்சிருப்போம். தேவேந்திரநாத் தாகூர் ராஜாராம் மோகன் ராய்க்கு அப்புறம் படிச்சிருப்போம், இவரத்தையும் படிச்சிருப்போம். அவர் வெளியிட்டது தான் தி இந்தியன் மிரர். ஸோ தி இந்தியன் மிரர், தேவேந்திரநாத் தாகூர், இதெல்லாம் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி த ஹிந்து சுதேசமித்திரன், இது ரெண்டும் யார்? ஜி சுப்பிரமணியனார்.
சுப்பிரமணியனார், ஸோ தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஸோ இதெல்லாம் வந்து பத்திரிகை பெரும் பங்கு இந்த தேசிய கொள்கையை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல பத்திரிகைகளும் பெரிய பங்கு வகித்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவின் பழம் பெருமையை வணங்குதல் என்ன அப்படின்னா, வில்லியம் ஜோன்ஸ், சார்லஸ் வில்கின், மேக்ஸ் முல்லர். ஸோ இந்த மாதிரி கீழ் திசைவாதிகள், அதாவது அந்தந்த மொழிகள்லேயே அவங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கணும்னு சொன்னவங்க இருக்காங்களே. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அரேபிய, பாரசீக, சமஸ்கிருத மொழிகளில் இருக்கிற நூல்களெல்லாம் மொழிபெயர்க்கிறாங்க. எந்த மொழிக்குன்னா இங்கிலீஷுக்கு மொழிபெயர்க்கிறாங்க, ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கிறாங்க. ஸோ அப்படி மொழிபெயர்க்கிறப்ப இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு வந்து ஒரு பெருமையாக இருக்குது. என்ன அப்படின்னா, மேற்கத்தியர்கள், ஆங்கிலேயர்கள், இங்கிலீஷ்காரவங்க வந்து ஐரோப்பியர்கள் வந்து நம்ம மொழிகளில் இருக்கிற நூட்களெல்லாம் ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கிறாங்க. நம்ம மொழிகளை வந்து இருக்கிற நூட்களில் இருக்கிற கருத்துக்களெல்லாம் பெருமளவில் மதிக்கிறாங்க. அப்படின்னா நம்ம மொழி வந்து பெருமை மிக்கது அப்படின்னு ஒரு உணர்வு வருது. நம்ம நாடு வந்து பெருமை மிக்கது அப்படின்னு சொல்லி அங்கே வந்து தேசியவாதம் வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த அரவிந்தோ கோஷ் சொன்ன ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மட்டும் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா, தேசியத்தின் குறிக்கோளானது இந்திய சிந்தனை, இந்திய குணநலன், இந்திய உணர்வு, இந்திய ஆற்றல், எல்லாம் இந்தியன் வரும், இந்திய உன்னதத்தை மீட்டெடுப்பதாகும். மேலும் உலகை தடுமாற செய்யும் பிரச்சனைகளுக்கு இந்திய மனப்பான்மையுடன் இந்திய நிலைப்பாட்டில் தீர்த்து வைப்பதாகும். ஸோ அதாவது உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் இந்திய மனப்பான்போட இந்திய நிலைப்பாட்டில் வந்து அதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி தேசியவாதத்தினுடைய மிஷன் என்ன, அதாவது தேசியத்தின் குறிக்கோள் என்ன அப்படின்னா, இந்திய சிந்தனை, இந்திய உணர்வு, இந்திய ஆற்றல், எல்லாம் இந்தியன் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். தேசியம்னா என்னப்பா, தேசியம்னா இந்திய சிந்தனை, இந்திய உணர்வு, இதெல்லாம் இந்தியன் வருதுல்ல, இதை பூரா நம்ம மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொன்னது யார்? அரவிந்தோ கோஷ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அவ்வளோதான். ஸோ மீதி கடிதம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.